Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. அனைவருக்கும் மாலை வணக்கம். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளிசார் சார்பாகவும், ஒஏசிடி ட்ரஸ்ட் சார்பாகவும், டிடிடி தேவஸ்தானம் சார்பாகவும் வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பதை பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ஒஏசிடி ட்ரஸ்ட் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளிசார் வந்து நாள்தோறும் நல்லது செய்வோம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு மாசத்துல இருக்கிற எல்லா விரத தினங்களையும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் ஒவ்வொரு பிரவச்சனங்களையும் தொடர்ந்து பண்ணிட்டு வரும். அது பிரகாரம் இன்றைய 145வது நிகழ்ச்சி, பிரதோஷம் தொடர்பான 145வது நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய தினம் இங்கு வந்து நமக்கு பெருமை சேர்க்க வந்திருப்பது டாக்டர் யுவி வெங்கடேஷ் அவர்கள். He is a doctor by profession. பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். He is a doctor by profession, MBBS. அதாவது அவரோட பட்டங்களை படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். MBBS, CCE, BDM, MBA. ஈவன் தோ he is a doctor by profession. மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாததையும் ஆன்மீகத்தால் குணப்படுத்த முடியும். பொதுவாக மருத்துவருங்கிறவா என்ன பண்ணுவா, நம்ம மாத்திரைகள் கொடுத்து குணப்படுத்திடலாம். பட் சார் வந்து எப்படி பண்ணுறாருன்னா, மருத்துவத்தோட கலந்து ஆன்மீகத்தையும் கலந்து நம்மளுடைய மனசு, புத்தி, செயல்பாடு எல்லாத்தையும் ஒவ்வொரு விஷயங்கள், ஆன்மீக விஷயங்கள் மூலமா எல்லாரையும் தெளிவடைய வச்சுருக்கேன். He said in one பிரவச்சனம், I heard it, பகவத்கீதால ஒரு ஸ்லோகத்துல சார் சொல்லுவார், நானே டாக்டரா பை ப்ரொஃபஷன் இருந்தா கூட அந்த ஸ்லோகத்தின் மூலமா எப்படி நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாத்திண்டாக்க மருத்துவரையே நாட வேண்டாம்னு சொல்லியிருக்கார். So even though he is a doctor, but he said himself like that. And இன்னும் சின்ன வயசுல எல்லாருமே வந்து ஆன்மீகத்துக்கு வரக்கூடியவா ஒரு 40 வயதை கடந்து அதுக்கு மேலே ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபடுவா எல்லாரும். பட் சாரை எடுத்துட்டேன்னா ரைட் ஃப்ரம் ஹிஸ் சைல்ட்ஹுட் he is the first person who got the award in his 24 yearsலயே வைஷ்ணவ ரத்னாங்கிற பட்டம் வாங்கியிருக்கார் at the age of 24 years. ஸோ அப்போ 24 yearsன்னும் போது ப்ரொஃபஷனும் எவ்வளோ டஃப்பாக இருந்திருக்கும் அவருக்கு. இந்த ஒரு பட்டம் வாங்கிறதுக்கு அவர் எவ்வளோ விஷயங்களை அவர் கடந்து வந்திருக்கணுங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. Another thing is, he has written so many books. He is giving discourses in இந்தியாலையும் கொடுத்துருக்கார், அப்ராட்லையும். கவசம் கனெக்ட்னு ஒரு யூடியூப் சேனல்லையும் அதுலேயும் பேசின்னு இருக்கார். ஸோ நம்ம யூடியூப்பை திறந்தால் வெங்கடேஷன் போட்டால் சாருடைய அதாவது நித்திய கர்மாக்களையே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கை முறையே சொல்லக்கூடிய வகையில் சார் நடத்தின்னு வந்துட்டுருக்கார். அப்படிப்பட்ட ஒரு இவரை வந்து நாங்கள் கூப்பிட்டு கௌரவப்படுத்தி இந்த சொற்பொழிவு நடத்துறதுல மிகவும் பெருமை கொள்கிறோம். இப்போ இன்னைக்கு இதில் வந்து வேத வைபவம்ங்கிற தலைப்பில் சார் வந்து சொற்பொழிவு நடத்த இருக்கிறார். அண்ட் அவருக்கு வந்து எங்களுடைய ஒஏசிடி சார் ட்ரஸ்ட் அண்ட் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி சார்பாக மிஸ்டர் விஸ்வநாதன் சாரை கௌரவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நம்ம இன்னொன்று ஒரு விஷயம் சொல்லணும்னா, சாரை பற்றி ஸ்பெசிஃபிக்காக நம்ம சஹஸ்ரநாமம் நம்ம சொல்லுவோம், எல்லாருமே விஷ்ணு சஹஸ்ரநாமம் நம்ம பாடம் பண்ணுவோம், கேட்போம். பட் அந்த ஒவ்வொரு நாமாவளிக்கும், ஒவ்வொரு சஹஸ்ரத்துக்கு, ஒவ்வொரு நாமாக்கும் என்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதுக்கான பலன்கள், அதற்கான அர்த்தங்களையும் அவர் சொல்லின்னு இருக்கார். ஸோ எப்போ இதுவோ கட்டாயமாக கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். ரொம்ப நேரம் எடுத்துக்காமல் சார்கிட்ட ஐ எம் ஜஸ்ட் ஹேண்டிங் ஓவர் த stage to Mr. UV Venkatesh sir அவர்கள். Thank you so much. சுச்சக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா
நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. எல்லோருக்கும் நமஸ்காரம். முதற்கண் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் செய்து வரும் இந்த அரும் பணிக்கு அவர்களுக்கு உங்கள் ஆஸ்திக ஜனங்களான உங்கள் அனைவரின் சார்பில் அடியேன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா வாழ்க்கையில் 108 திவ்ய தேசம் போயிட்டு வரணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவா. ஆனால் ஒவ்வொரு வருஷத்தையுமே 108 திவ்ய தினங்களாக ஆக்கி அந்த விரத தினங்கள்லாம் என்னென்னைக்கு வரதோ அன்னன்னைக்கு மக்களுக்கு போய் நல்ல விஷயம் சேரணும்னு சொல்லி இப்படி ஸ்வீட்டான விஷயங்களை சேர்க்கும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் என்பதற்கு ஏற்றபடி வயிற்றுக்கு மட்டும் உணவில்லை, செவிக்கும் நாங்கள் ஸ்வீட்டை கொண்டு போய் சேர்ப்போம் என்று சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா. அந்த அரும்பணிக்கு நாம் எல்லோருமே நன்றி சொல்ல வேண்டும். இதுபோல் எத்தனையோ இடங்களில் உபன்யாசம் அடியேனே ஒரு முறை முன்பு ஜனவரி மாதம் ஒரு உபன்யாசம் இதே மாதிரி பண்ணினேன். அதனால் இது போல் நல்ல நாள் எல்லாம் தேர்ந்தெடுத்து அந்த நாளிலே ஒரு உபன்யாசம் நடத்த வேண்டும் என்ற அந்த பணிக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் என்று நாம் எல்லோரும் சொல்ல வேண்டும். ஏன்னா பொதுவாக கிருஷ்ணன்னாலே எல்லாம் ஸ்வீட்டு தான். கிருஷ்ணனுக்கு பாருங்க எல்லாமே அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம், ஹிருதயம் மதுரம், கமனம் மதுரம், மதுராதிபதேர் அகிலம் மதுரம் என்று வல்லபாச்சாரியார் கண்ணபிரானுக்கு சொல்கிறார். அவனோட ஃபுட்டும் ஸ்வீட்டு, ஃப்ளூட்டும் ஸ்வீட்டு, பூட்டும் ஸ்வீட்டு, சூட்டும் ஸ்வீட்டு, அவன் போகிற ரூட்டும் ஸ்வீட்டு, அவன் அடிக்கிற லூட்டும் ஸ்வீட்டு, அவனுக்கு எல்லாமே ஸ்வீட்டு தான். அந்த மாதிரி கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நம் செவிகளுக்கு எல்லாமே ஸ்வீட்டாக கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த அரும்பணி. அதுபோல் இங்கே டிடி தேவஸ்தானம், டி நகர் திருப்பதி தேவஸ்தானம், இதுவும் டிடி தேவஸ்தானம் தான். இங்கே டி நகரில் எழுந்தருளி இருக்கும் திருவேங்கடமுடையான் அவனுடைய திருவடி வாரத்தில் இங்கே உபன்யாசம் பண்ணும் பாக்கியத்தை நல்கியமைக்காக இந்த டிடி தேவஸ்தானத்தைச் சேர்ந்த அனைத்து பெரியோர்களுக்கும் அடியனுடைய கிருத்தஜ்ஞத்தையை தெரிவித்து கொண்டு, எல்லாத்துக்கும் மேலே வீக்டேயாக இருந்தாலும் நாங்கள் ஸ்ட்ராங்கான ஆடியன்ஸாக வருவோம். அதுக்காக ஆடியன்ஸ் வீக் ஆகிடாது, நாங்கள் ஸ்ட்ராங்காக வருவோன்னு வீக் டேயில் கூட ஸ்ட்ராங்காக இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க இல்லையா. இந்த வீக் டேயை ஸ்ட்ராங் டேவாக ஆக்கி கொடுத்த உங்களுக்கும் கிருத்தஜ்ஞத்தையை தெரிவித்து கொண்டு வித்தவுட் ஃபர்தர் டிலே டாப்பிக்கு போயிடுவோம். ஆனால் அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும். அதாவது இந்த தலைப்பு கொடுக்கறதுங்கிறது சில சமயம் தலைப்பை கேட்டாலே நமக்கு மலைப்பாக இருக்கும். ஆனால் அடியனுக்கு ஒரு அற்புதமான தலைப்பு கொடுத்தார்கள். இந்த தலைப்பு அடியன் போஸ்ட் பண்ண ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாத்துலேயும் உடனேயே கேட்டால் இதோட ரெக்கார்டிங் கிடைக்குமான்னு கேட்டால். ஏன்னா அப்படி ஒரு தலைப்பு, வேத வைபவம் என்று ஒரு தலைப்பு அடியனுக்கு வழங்கி இருக்கிறார்கள். இந்த தலைப்பை வழங்கியமைக்காக கிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே இதை ஏற்பாடு செய்து நடத்தக்கூடிய ஸ்ரீமான் கிருஷ்ணமூர்த்தி சார் மேடம் ரொம்ப சிறப்பாக ஒரு அறிமுக உரை வழங்கினார். அவருக்கு இதுபோல் உறுதுணையாக இருந்து பல பேர் சேர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும், நம்ம மைக் செட் பண்ணுறவர்லேருந்து கேமரா ஷூட் பண்ணுறவர்லேருந்து ஆரம்பித்து அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு நேராக டாப்பிக்கு போகிறோம். இன்றைய உபன்யாசத்தின் தலைப்பு வேத வைபவம், வேதத்தின் பெருமை என்னன்னு பார்க்க போகிறோம். முதல்ல வேதம்னா என்ன? சம்ஸ்கிருத இலக்கணப்படி வேதயதி இதி வேதஹா என்று விளக்குகிறார்கள். வேதயதி அப்படின்னா அறிவிப்பதுன்னு அர்த்தம். வேதயதி இதி வேதகானா எந்த ஒரு பொருள் நமக்கு அறிவிக்கிறதோ, எது நமக்கு ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறதோ அதற்கு வேதம்னு பேர். அது சரி, இது எதை தெரிவிக்கிறதுங்கிறதான் பெரிய கேள்வி. எதை தெரிவிக்கிறதுனா நம் புத்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், நம் புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். இப்போது பகவானை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமானா அதை தெரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி நம்ம புத்திக்கு இல்லை. ஏன் ஜீவாத்மாவை பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமா? அந்த கெப்பாசிட்டி நமக்கு இல்லை. மறுபிறவினா என்னன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? அந்த கெப்பாசிட்டி நமக்கு இல்லை. இதுபோல் ஸ்வர்க்கம், நரகம், மறுபிறவி, பாப புண்ணியங்கள், மோக்ஷம், இறைவன், ஜீவாத்மா, இது போல் நம் புத்திக்கு அப்பாற்பட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ, எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்ம லௌகிகமாக படிக்கிற ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, அப்புறம் வேறு என்னென்ன பாட்டனி, ஜுவாலஜி, மேத்தமேட்டிக்ஸ், இந்த எந்த சப்ஜெக்டாலும் எந்த விஷயத்தை சொல்ல முடியாதோ அந்த விஷயத்தை வேதயதி, எது ஒன்று நமக்கு அனௌன்ஸ் பண்ணுறதோ, எந்த ஒன்று நமக்கு தெரிவிக்கிறதோ, அப்போ வேதயதி இதி வேதகா, அறிவிக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு வேதம்னு பேர். அப்போ இந்த சாமானிய லௌகிக கல்வியால் எதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியாதோ, அந்த அறியாத விஷயங்களை எது அறிவிக்கிறதோ, திருவாய்மொழியில் நம்மாழ்வார் பாடுறார், அறியாதன அறிவித்து அத்தானி செய்தனகள் அடியேன் அறியேனேன்னு. அப்போ அறியாதவற்றை, நாம் அறிய முடியாதவற்றை எது அறிவிக்கிறதோ, அப்போ வேதம் அப்படின்னா அறிவிப்பது. அதுதான் தமிழில் டிரான்ஸ்லேஷன். வேதயதி
எது அறிவிக்கிறதோ அதற்கு வேதம்னு பேர். நம்மால் அறிய முடியாத விஷயங்களை எது அறிவிக்கிறதோ அதைத்தான் வேதம் 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 என்று சொல்கிறோம். அப்போ வேதம் என்றால் நம்மால் அறிந்து கொள்ள முடியாத விஷயத்தை, லௌகிக கல்வியால் அறிந்து கொள்ள முடியாத விஷயத்தை, வெறும் மனித புத்தியால் அறிய முடியாத விஷயத்தை அறிவிக்கக்கூடியது வேதம் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக இந்த வேதத்தை நாம் 4 வேதம்னு சொல்கிறோம். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு. ஆனால் வேதம் இந்த 4 தானா அல்லது அதையும் தாண்டி இருக்கா என்னங்கிறது உபன்யாசத்தில் நமக்கு போக போக அது நமக்கு புரியும். இப்போதைக்கு வேதம்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த வேதத்தின் பெருமை வைபவத்தை தானே உபன்யாசத்தில் பார்க்க போகிறோம். இதை 10 பகுதிகளாக பிரித்து கொள்வோம். 10 விஷயங்கள் வேதத்தின் வைபவம், வேதத்துக்கு மட்டுமே இருக்கக்கூடிய, உலகிலே வேறு எந்த நூலுக்கும் இல்லாத 10 பெருமைகள். ஏன்னா நமக்கு எப்படினாலும் காலம் கம்மி, அதனால் இருக்கிற காலத்துக்குள்ளே எப்படியும் 7:45 உபன்யாசம் பூர்த்தி பண்ணிட போகிறோம். அதனால் அந்த 7:45 10 முக்கியமான வேதத்தின் பெருமைகள். அந்த 10 பெருமைகள் எப்படின்னா வேறு எந்த நூலுக்கும் இல்லாத 10 பெருமைகள். ஏன் இதை முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி கொடுத்துட்டேன்னா, கேட்குறவா உபன்யாசம் பூர்த்தியான அப்புறம் கீழே இறங்கினது என்ன சொல்லுவோம், சார் வேதத்துக்கு இந்த ஒரு பெருமை இருக்குது நீங்கள் சொல்லலையேன்னு கேட்டுடுவா. அதுக்கு தான் சொல்லிட்டேன், வேதத்துக்கு நிறையா பெருமை உண்டு. ஆனால் வேறு எந்த நூலுக்கும் இல்லாமல் வேதத்துக்கு மட்டுமே இருக்கும் பெருமைன்னு ஒரு 10 இருக்குது. அந்த 10 மட்டும் என்னன்னு பார்த்துருவோமா? அப்போது கண்டென்ட் என்னது, கவுண்ட் உங்களுது, 10 வரதாங்கிறத பார்த்துக்கோங்க, டயத்தையும் அப்பப்போ பார்த்துக்கோங்க. அதனால் 7:45 10 பெருமைகள் வேதத்துக்கு பார்க்க போகிறோம். இப்போ முதல் பெருமை என்னென்னா, நம்முடைய சனாதன தர்மம், ஹிந்து தர்மம்னு சொல்கிறோமே, இந்த சனாதன தர்மத்தின் மூல நூலே வேதம் தான். ஏன்னா நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்குறா, இந்த சனாதன தர்மம் ஹிந்து மதம்னு சொல்கிறீங்களே, முதல்ல அப்படி ஒரு மதம் உண்டா? ஏன்னா இதில் சைவம், வைணவம், சாக்தம் இப்படி பல பிரிவுகள்லாம் இருக்கா? அப்புறம் அத்வைத்தம், துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், அப்புறம் சைவ சித்தாந்தம், இப்படியெல்லாம் பல பிரிவு இருக்குது. எல்லாம் தனித்தனி மதங்கள் மாதிரி தானே இருக்குது. நாங்கள் ஹிந்துக்கள்லாம் ஒரே மதம்னு சர்டிஃபிகேட்டில் என்னடானா ஹிந்துயிசம் அப்படின்னு போட்டு வச்சுருக்கீங்க, நீங்கள்லாம் பல பிரிவுகளாக இருக்கீர்களேன்னு கேள்வி கேட்கிறார்களா இல்லையா? இன்றைக்கி இந்த கேள்வி நிறையா வருது. ஹிந்து மதம்ங்கிறது ஒரே மதம்னு எப்படி சொல்கிறது? ஏன்னா இப்போ ஒரு சைவரை எடுத்துக்கொண்டால் அவர் சிவபெருமான் தான் முழுமுதற் கடவுள்னு வழிபடுறார். ஒரு வைஷ்ணவரை எடுத்துட்டா பிராட்டியோடு கூடிய பெருமாள் தான் தெய்வம்னு இவர் பெருமாளை மட்டும்தான் வழிபடுறார். சாக்தம்ங்கிற பிரிவு எடுத்துட்டா சிவனும் கிடையாது, விஷ்ணுவும் கிடையாது, அம்பிகை தான் பெருசுன்னு சொல்லி அவர் அம்பிகையை வழிபடுகிறார். இது போல் கௌமாரம்னா முருகப்பெருமானே எல்லாம்னு வழிபடுறார். கானாபத்தியம்னா அவர் விநாயகரை வழிபடுகிறார். இப்படியெல்லாம் பல பிரிவு இருக்கும்போது எல்லாரும் ஒரே ஒரு ஹிந்து மதம்ங்கிற ஒரே மதத்தை பின்பற்றுபவர்னு எப்படி சொல்ல முடியும்? வழிபாட்டு முறையே வேறா இருக்கே. சரி சார், வழிபாட்டு முறை கூட வேறா இருக்கட்டும். ஃபிலாசபிக்கலாக அத்வைத்தம்ங்கிற ஃபிலாசபியில் போய் பார்த்தா நானே கடவுளுங்கிறார், நானே பிரம்மமாக ஆக வேண்டும். இந்த பக்கம் விசிஷ்டாத்வைத்தம்னு வந்தால் இல்லை நான் பகவானுக்கு சரீரமாக அடியேன் தாசனாக இருக்கிறேன், அடியேன் பகவானுக்கு சரீரமாக இருந்து எனக்குள் உயிராக இருக்கும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண போகிறேன்னு விசிஷ்டாத்வைத்தத்தில் சொல்கிறார். துவைத்தம்ங்கிற ஃபிலாசபியில் போய் பார்த்தா அவர் சொல்கிறார், இல்லை ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உடல் உயிர் உறவுன்னு கூட சம்பந்தம் கிடையாது, அடியோடு ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு, ஜீவாத்மா பரமாத்மாவை என்ஜாய் பண்ணிட்டு இருக்க வேண்டியதாங்கிறார். அப்போது அத்வைத்தத்தில் எல்லாமே ஒன்று. விசிஷ்டாத்வைத்தத்தில் ஒரு கோணத்தில் உடல் உயிர் உறவு இருப்பதாலே ஜீவாத்மாவுக்குள் பரமாத்மா இருப்பதால் ரெண்டையும் ஒன்றுன்னு சொல்லலாம், அதுக்காக ரெண்டும் ஒன்றாயிடாது. துவைத்தத்தில் இல்லை, அடியோடு ரெண்டும் வேறு தான். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒன்று சொல்கிறது உண்டு. இந்த பிரம்மசூத்திரங்களுக்கு அத்வைத்தியான சங்கரரும் பாஷ்யம் பண்ணார், விசிஷ்டாத்வைத்தி ராமானுஜரும் பாஷ்யம் பண்ணார், துவைத்த சித்தாந்தம் மத்வரும் பாஷ்யம் பண்ணார். இவ அந்த பிரம்மசூத்திரத்தை கணக்கிடும் போது என்ன பண்ணிட்டார், சங்கரர் 555 சூத்திரம்னார், ராமானுஜர் 545 சூத்திரம்னு கணக்கிட்டார், மத்வாச்சாரியார் 564 சூத்திரம்னு கணக்கிட்டார். இதான் ஃபிலாசபி. சங்கரரோட கவுண்ட் எவ்வளோ? 555. 5 5 5 5 5 5 எல்லாமே ஒன்று தான், ரெண்டாவதே கிடையாது, எல்லாமே 5 தான். அதான் அவர் ஃபிலாசபி. மத்வாச்சாரியார் 5 6 4 5 6 4, 5 வேற, 6 வேற, 4 வேற, அப்போ எல்லாமே வேறு வேறுன்னு கவுண்ட் பண்ணியிருக்கார். இப்போ ராமானுஜர் 5 4 5ன்னு கவுண்ட் பண்ணார். அது ஏன் இப்படி பண்ணார்னா 5 4 வேறு, 545, 5 4 வேறு, 5 5 1. அப்போ ஒரு நிலையில் வேறு வேறாகவும் இருக்கும், இன்னொரு கோணத்தில் பார்த்தால் 1 என்று சொன்னாலும் தப்பில்லை. 5 4 1 ஆகாது, அதே சமயம் 5 5 1ஆகவும் இருக்கும். அதனால் இவர் 545. அப்போ சங்கரருக்கு 555 எல்லாமே ஒன்றுங்கிறார். மத்வாச்சாரியார் 5 6 4 எல்லாமே வேறு, ராமானுஜருக்கு 5 4 5 அப்படி கரெக்டான ப்ரொபோர்ஷனில் ஒன்றாவும் இருக்கும் வேறாவும் இருக்கும்னு காட்டுறார். அதனால தான் அடியனுடைய பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி
ராமானுஜரை துதிக்கும்போது சாதிச்சார். அத்வைத்தம் துவைத்தம் ரெண்டையும் கரெக்ட் ப்ரொப்போர்ஷனில் ராமானுஜர் ஏற்றுண்டார். எப்படின்னா அத்வைத்தம் ஸ்ரவசாம் நேத்ரைஹி துவைத்தம் ச ரசனாசுயா தத்தே ச ஏவ யோகீசன் விசிஷ்டாத்வைத்தம் அப்ரவீத்துன்னார். அதாவது ராமானுஜர் யாருன்னா ஆதிசேஷனுடைய அவதாரம். அவர்கிட்ட அத்வைத்தமும் இருக்குது துவைத்தமும் இருக்குது. ஆதிசேஷன் பாம்பு தானே, பாம்புக்கு கண்ணுக்கும் காதுக்கும் அத்வைத்தமும். ஏன்னா பாம்புக்கு கண்ணு தான் காது, தனியாக காது கிடையாது. அதனால கண்ணே காது, கண்ணுக்கும் காதுக்கும் அத்வைத்தம், ரெண்டாவதே இல்லை, கண்ணே காது. நாக்கில் துவைத்தம், ஏன்னா பாம்பின் நாக்கு ரெண்டாக பிரிஞ்சிருக்கும். அப்போ கண்ணுக்கும் காதுக்கும் அத்வைத்தம், நாக்கில் ரெண்டாக இருக்குது துவைத்தம். அதனால தான் கண்ணு காது அத்வைத்தத்தையும் சேர்த்துட்டார், நாக்கில் உள்ள துவைத்தத்தையும் சேர்த்தார், விசிஷ்டாத்வைத்தம்னு ராமானுஜர் கொடுத்தார். அதனால இங்கே 5-4-5ன்னு இருக்குது. 5-5 சேமாவும் இருக்குது, 5-4 டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. எதுக்கு இதெல்லாம் சொன்னேன்னா, அப்போ தத்துவ ரீதியாகவே வேறுபட்டு இருக்கும்போது ஒரே மதத்தை சேர்ந்தவர்கள்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ ஹிந்து அப்படின்னு போட்டுக்கிறோன்னா இதில் இவர் எதில் இருக்கார்? இவர் 5-5-5 5-4-5 5-6-4? அப்போது எல்லாரும் என்ன கேள்வி கேட்குறா, நீங்கள் ஹிந்து என்று சொல்கிறீர்களே, ஒருத்தர் வழிபாட்டு ரீதியாக பார்த்தால் சிவன் தான் முழு முதற் கடவுளுங்கிறார், இன்னொருத்தர் பிராட்டியோடு கூடிய பெருமாள்ங்கிறார், இன்னொருத்தர் 2 பேரும் கிடையாது அம்பிகைங்கிறார், இன்னொருத்தர் விநாயகர் முருகன் சூரியன் இப்படியெல்லாம் வழிபடுறா. அப்போ வழிபாட்டு முறையிலும் பலராக இருக்கிறீர்கள். சரி சார், தத்துவமாவது ஒன்றா இருக்கா? இல்லை. ஒருத்தர் எல்லாமே ஒன்றுங்கிறார், ஒருத்தர் எல்லாமே வேறுங்கிறார், ஒருத்தர் ஒரு நிலையில் ஒன்று ஒரு நிலையில் வேறுங்கிறார். இப்படி இருக்கும்போது எல்லாரையும் இந்துக்கள்னு எப்படி சொல்ல முடியும்? கேள்வி சரியா? கேள்வி சரியா? அப்போ இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? அதுதான் வேத வைபவத்தில் பாயிண்ட் நம்பர் 1. வழிபாட்டு முறையில் வேறு வேறாக இருக்கலாம், சித்தாந்த ரீதியில் வேறு வேறாக இருக்கலாம், ஆனால் இவ அத்தனை பேருக்கும் மூல நூலாக இருப்பது எதுனா ஒரே வேதம்தான். ஒரே வேதத்தை தான் இப்போ சைவராகட்டும் வைணவராகட்டும் அல்லது சாக்தர் வேறு எந்த பிரிவாக இருக்கட்டும், அவளுக்கு மூல நூல் எதுன்னு கேட்டால் வேதம் தான். இப்போது சிவனை ஒரு சைவர் வழிபடுறாருன்னு வச்சுக்கோங்க, தாங்களாக சிவன்னு ஒரு தெய்வத்தை கட்டமைச்சவா வழிபடலை. இப்போது தமிழகத்தில் சைவத்தை வளர்த்தவர்கள் நாயன்மார்கள். நாயன்மார்கள் சிவபெருமான அவளுடைய திருமுறைகள் எப்படி தெரியுமா பாடுறா? வேதமோடு ஆரங்கம் ஆயினானை வேதநாதன் வேதகீதன் ஆரணன் கான், வேதத்திலே சொல்லப்பட்ட சிவபெருமானை நாங்கள் வணங்குகிறோம். அப்போ வழிபாட்டு முறை வேறா இருக்கலாம், ஆனால் அவள் என்ன சொல்லிட்டா, எங்களுக்கு அடிப்படை நூல் வேதம், அந்த வேதத்தில் சொல்லப்பட்டபடி சிவனை வணங்குறோங்கிறா. அதுபோல் தமிழகத்தில் விஷ்ணு பக்தியை வளர்த்தவர்கள் ஆழ்வார்கள். நாங்களா நாராயணன் ஒரு தெய்வத்தை காட்டுறோம், இது எங்கள் கொள்கை, வணங்குங்கன்னு சொல்லலை. வேதத்தில் சொல்லப்பட்ட நாராயணனை வணங்குங்கள். ஏன் திருவல்லிக்கேணி பார்சாரதி பெருமாளை திருமங்கை ஆழ்வார் பாடுறார், வேதத்தை வேதத்தின் சுவை பயனை. திருவேங்கடமுடையானை முதலாழ்வார்கள் பாடும்போது வேதத்தான் வேங்கடத்தான், வேதத்திலே சொல்லப்பட்டவன் இந்த திருவேங்கடத்திலே எழுந்துருளியிருக்கிறான் என்றுதான் பாடியிருக்கிறார்களே ஒழிய எங்கேயுமே ஆழ்வார்கள் நாங்களா சொல்கிறோன்னு சொல்லலை. நம்மாழ்வார் பாடுறார், சுடர்மிகு சுருதியுள் இவை உண்ட சுரனே. ஸ்ருதினா வேதம்னு அர்த்தம். நம்மாழ்வாருடைய பாசுரம், திட விசும்பு எரி வழி நீர் நிலம் இவை மிசை படர்பொருள் முழுவதுமாய் அவை அவை தோறும் உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன் சுடர்மிகு சுருதியுள் இவை உண்ட சுரனே. அப்போ ஸ்ருதிங்கிற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கான். அதே போல தான் சாக்தம்னு எடுத்துட்டாலும் அம்பிகையை வழிபடுறா, எப்படி வேதத்தில் சொல்லப்பட்டபடி வழிபடுகிறார்கள். அப்போ இது எல்லாமே வெவ்வேறாக இருந்தாலும் வேதம்ங்கிற ஒரு குடை கீழே வந்துடுறது. அப்போ வெவ்வேறு தெய்வங்களை வழிபட்டாலும் எல்லாம் எந்த ரீதியிலன்னா வேதம் என்ற அந்த ஒரு குடைக்கீழே வழிபடுகிறார்கள். அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கலான்னா, ஒரே வேதமே பலவிதமான வழிபாட்டு முறைகளை கொடுத்திருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய பக்குவ நிலைங்கிறது வெவ்வேறு விதமாக இருக்கும். நம்ம கையிலேயே 5 விரலும் ஒன்றா இருக்கா? அதுபோல் மனிதர்களுடைய பக்குவ நிலை என்பது வெவ்வேறாக இருக்கும். ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸ்மெண்ட், அவரவருக்கு இருக்க சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் உள்ளிட்ட குணங்கள், அவர்கள் விரும்பக்கூடிய பலன், இதன் அடிப்படையில் உன்னுடைய நிலைக்கு உன்னுடைய ருச்சிக்கு உனக்கிருக்கும் குணத்துக்கு நீ விரும்பும் பலனுக்கு நீ அடைந்த பக்குவத்துக்கு நீ இந்த தெய்வத்தை வழிபடுன்னு அவனுக்கு ஒரு வழி வேதமானது காட்டி கொடுத்திருக்கிறது. இதை வேதமே சொல்கிறது, ஏகம் சத்து விப்ரா பகுதா வதந்தி. ஒரே தெய்வத்தை வெவ்வேறு நிலையில் உள்ளவர்கள் வெவ்வேறு விதமாக படிப்பார்கள். புரியிறாப்புல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரே ஹார்ட்டு தான் மனுஷனுக்கு இருக்கிறது, ஒரு ஹார்ட்டு தானே, இதயம் ஒன்று தான். புதுக்கவிஞர் அழகாக சொன்னார், பகவான் எல்லாம் 2 கொடுத்தான், இதயம் மட்டும் 1 தான் கொடுத்தான்னு. கை 2 கால் 2 கடவுள் கொடுத்தான் மனிதனுக்கு, இதயம் மட்டும் 1 வைத்தான் சிந்தனை ஒரு வழி செல்வதற்குன்னார். ஏன்னா சிந்தனை ஒரே டைரக்ஷனில் போகணும். ஹார்ட்டு 2ஆக கொடுத்துட்டா நம்ம பலவிதமாக யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். சிந்தனை ஒரே மாதிரி போகணும். அந்த ஹார்ட் ஒன்று தான்.
ஆனால் 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு சயின்ஸில் ஹார்ட்டை வரையும் போது பார்த்தா ஒரு வட்டத்தை போட்டு அதில் 4 ஸ்ப்ளிட் பண்ணி ரைட் ஏட்ரியம் லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கிள் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் சொல்லி முடிச்சுருவா. இதே பையன் எம்பிபிஎஸ்க்கு போனான்னா அதே ஹார்ட்டை அப்படி போட மாட்டா, அதை கொஞ்சம் வேறு மாதிரி அதை வரைந்து காட்டி இப்படி இருக்குது, க்ளோஸ்டு ஃபிஸ்ட் இருக்குது பாருங்கோ, இந்த ஷேப்பில் வரையணும்னு சொல்லி அவனை வரைய சொல்லி மேலே சுப்பீரியர் வேணாக்கேவா, கீழே இன்ஃபீரியர் வேணாக்கேவா, அதுக்கப்புறம் பல்மனரி ஆர்ட்ரி, பல்மனரி வெயின் இதெல்லாம் போட்டு காட்டுவா, அயோர்டா இதெல்லாம். இதே கார்டியாலஜி படிக்க போகிறாருன்னா அவருக்கு எக்கோ கார்டியோகிராஃபி மூலம் அதே ஹார்ட்டை காட்டி இதோ பார்ப்பா ஹார்ட்னா கிராஸ் செக்ஷனில் இப்படி தான் இருக்கும்னு சொல்லுவா. அப்போ ஆக்சுவலாக ஹார்ட் எப்படி இருக்கும்? இதில் எது கரெக்ட்? எது கரெக்டு? அவரவர் நிலைக்கு 3மே கரெக்டு தான். 5ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வட்டம் போட்ட ஹார்ட்டு அவன் லெவலுக்கு கரெக்டு. அதுபோல் எம்பிபிஎஸ் மாணவனுக்கு க்ளோஸ்டு ஃபிஸ்ட்டுன்னு சொன்ன ஹார்ட்டு அவன் லெவலுக்கு கரெக்டு. கார்டியாலஜி படிக்கிற மாணவருக்கு கிராஸ் செக்ஷனில் எக்கோல காட்டின ஹார்ட்டு அவர் லெவலுக்கு கரெக்டு. அதுபோல் ஒத்தத்தருடைய அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு தெய்வத்தை ஒவ்வொரு நிலையில் காட்டுகிறது வேத தர்மம். இது லோகத்தில் வேறு எந்த மதத்துலேயும் கிடையாது. அவள் ஒரு நெறி கொடுத்துருவா, அதை மாதிரி எல்லாருக்கும் இதுதான், இதைத்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு. அப்படி இல்லை, மக்கள் ஒத்தொத்தரும் 5 விரலும் ஒன்றா இருக்கிறது இல்லை. அப்போ எல்லாருக்கும் ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸ்மெண்ட் ஒரே மாதிரி இருக்குமா? அப்போ எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு எல்கேஜி லெவலில் சொல்லணும், 5th ஸ்டாண்டர்டுக்கு 5th லெவலில் சொல்லணும், பிஹெச்டிக்கு பிஹெச்டி லெவலில் சொல்லணும். அதற்காக அவரவருடைய நிலை, அவரவருடைய குணம், அவரவர் விரும்பும் பலன், அதற்கேற்றபடி நீ இந்த நிலையில் இருக்கியா, அப்போ இந்த வழிபாடு பண்ணு, அந்த நிலையா அந்த வழிபாடு பண்ணு. இது அப்படியே நம்மாழ்வார் பாடுறார் திருவிருத்தத்தில், வணங்கும் துறைகள் பல பலவாக்கி மதி விகற்பால் பிணங்கும் சமயமும் பல பலவாக்கி அவை அவைதொரும் அணங்கும் பல பலவாக்கி நின் மூர்த்தி பரப்பி வைத்தாய் இணங்கு நின்னோரை இல்லாய் நின் கண் வேட்கை எழுவிப்பனே. அப்போது அவரவருடைய நிலைக்கு ஏற்றபடி பல துறைகள் பல வழிபாட்டு முறைகள் என்று வேதம் கொடுத்துருக்கு. ஆனால் அத்தனை கொடுத்திருந்தாலும் வேதம்ங்கிற ஒற்றை குடைக்குள்ளே தான் இதெல்லாம் இருக்குது. அப்போது ஒரு சைவர் என்பவர் நான் ஒரு தனி நூலை ஃபாலோ பண்ணி சிவனை வழிபடுறேன்னு சொன்னால் அவரை தனி மதம்னு சொல்லலாம். வைஷ்ணவர் நான் ஒரு தனி நூலை ஃபாலோ பண்ணி விஷ்ணுவை வழிபடுறேன்னு சொல்லி இது போல் ஒத்தொத்தரும் தனித்தனி நூல்களின் அடிப்படையில் போயிட்டான்னா இவாள்லாம் தனித்தனின்னு சொல்லலாம். இல்லை, அவர்கள் பின்பற்றக்கூடிய இப்போ சைவர்கள் திருமுறைகள் சொன்னாலும் அவளும் வேதத்தை தான் பேஸ் பண்ணுறோங்கிறா. வைஷ்ணவாளில் திவ்ய பிரபந்தம் ஆழ்வார் அருளி செயல் சொன்னாலும் அதுக்கும் வேதம் தான் அடிப்படை. அப்போ வேதம் என்ற அந்த ஒரு படை ஒரு குடைக்கு கீழே இவர்கள் அத்தனை பேரும் படையாக அடித்திறந்திருப்பதாலே வழிபாட்டு முறைகள் வேறா இருந்தாலும் ஒரே வேதம் சொன்ன வெவ்வேறு வழிபாட்டு முறைகள்ங்கிறதுனால எல்லாரும் ஒரே மதம்ங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த வேதம்ங்கிற ஒரு குடையை மட்டும் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி என்ன எடுத்துன்னா அந்த வேதத்தின் முக்கியத்துவம் பலருக்கு புரியலை. அந்த வேதம்ங்கிற ஒரு குடையை எடுத்துட்டோன்னா நம்ம நாட்டில் நாம தான் மைனாரிட்டி ஆகிடுவோம். சனாதன தர்மம் ஃபாலோ பண்ணுறவா இங்கே மெஜாரிட்டின்னு நினச்சிட்டு இருக்கோம். அது வேதம்ங்கிற ஒரு குடை இருப்பதால தான் நம்ம மெஜாரிட்டி. அந்த வேதம்ங்கிற குடையை எடுத்தாச்சுன்னா அவாவா மைனாரிட்டி தான். அந்தந்த ஊரில் இவ்வளோப்பா சைவர் இவ்வளோ இருக்கார், சாக்தர் இவ்வளோ இருக்கார், வைஷ்ணவர் இவ்வளோ இருக்காருன்னு சொன்னால் நாம தான் மைனாரிட்டியில் இருப்போம். நாம் மைனாரிட்டியாக இல்லாமல் மெஜாரிட்டியாக இருக்கோம்னா அதுக்கு காரணமே வேதம் என்ற அந்த ஒற்றை குடைக்கு கீழே இத்தனை வழிபாட்டு முறையும் வருவது தான். ஏன்னா அதுக்குள்ளே வந்துருத்துனா நீங்கள் பிரித்து சொல்ல முடியாது. இன்னொரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போ மருத்துவர்கள் எடுத்துப்போம். ஒரு டாக்டர் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், அவர் பார்த்தா காதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த ஓட்டோஸ்கோப் இதெல்லாம் வச்சுருக்கார், தொண்டைக்கு டெஸ்ட் பண்ண லெரிங்கோஸ்கோப் வச்சுருக்கார், அந்த செட்டப்பில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறார். இன்னொரு டாக்டர் பார்த்தா ஆப்தமாலஜிஸ்ட், அவர் பார்த்தா கண்ணுக்கு செக் பண்ணுறதுக்கான கருவியெல்லாம் அவருடைய கிளினிக்கில் வச்சுருக்கார். ஒருத்தன் பார்த்துட்டு சொன்னானா, ஏன்னா இவரையும் டாக்டருங்கிற அவரையும் டாக்டருங்கிற சம்மந்தமே இல்லையேன்னா சொல்ல முடியுமா? அவர் இதில் ஸ்பெஷலிஸ்ட்டு, இவர் அதில் ஸ்பெஷலிஸ்ட்டு. எப்படி இருந்தாலும் 2 பேரும் பேசிக்காக ஒரே எம்பிபிஎஸ் படிப்பு, அந்த அலோபதிக் மாடர்ன் சயின்டிஃபிக் மெடிசின் அது படிச்சுட்டு தான் இதில் ஸ்பெஷலைஸ் ஆகி வந்திருக்கா. அதுபோல் ஒருத்தர் இந்த பக்கம் சிவனை வழிபட்டு இருக்கலாம், ஒருத்தர் இன்னொரு பக்கம் விஷ்ணுவை வழிபட்டு இருக்கலாம். ஆனால் பேசிஸ் எங்கன்னா 2 பேரும் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு தானே வந்தா. அதுபோல் 2 பேரும் வேதத்தின் அடிப்படையில் வந்தா. இவர் பேர் முன்னாடியும் டாக்டர்னு தான் போட்டிருக்கோம், அவர் பேர் முன்னாடியும் டாக்டர்னு தான் போட்டிருக்கோம். அதில் தான் மாறுதல் இருக்குமா? இதே போல தான் ஃபிலாசபி சொல்கிறோம் இல்லையா, அத்வைத்தம் துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம்னு. அதுலேயும் அவள் யாரும் அத்வைத்தம்னு புதுசாக சங்கரர் சொல்லலை, விசிஷ்டாத்வைத்தம்னு ராமானுஜர் புதுசாக சொல்லலை, துவைத்தம்னு மத்வாச்சாரியர் புதுசாக சொல்லலை. வேதத்தினுடைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ், ஒரே வேத வாக்கியங்களுக்கு பொருள் கொள்ளும்போது வெவ்வேறு விதமாக அவள் பொருள் கொள்கிறா. ஆனால் அல்டிமேட்டாக வேதமே பிரமாணம்ங்கிறத 3 பேரும் ஒத்துண்டா. வேதத்தை ஏற்க மாட்டோம்னு சொல்லலை, வேதம் தான் பரம பிரமாணம், வேதம் என்ன சொல்கிறதோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். அந்த இன்டர்பிரிட்டேஷன்ஸில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை எப்படி புரிஞ்சுக்கலான்னா, ஒரே வியாதிக்கு ஒரு டாக்டர் என்ன பண்ணுறார், இல்லை இதுக்கு மாத்திரை கொடுத்து க்யூர் பண்ணலாங்கிறார்.
இன்னொரு டாக்டர் சர்ஜரி தான் பண்ணணுங்கிறார். உடனே சொன்னார், ஏன்னா 2 பேரையும் டாக்டருங்கிறீங்க, ஒருத்தர் மாத்திரை கொடுக்குறார், ஒருத்தர் ஊசி போடுறார், இன்னொருத்தர் சர்ஜரி பண்ணுறாருனா ஒரே நோயை வெவ்வேறு விதமாக ட்ரீட் பண்ணலாம். மாத்திரை கொடுக்குறவரும் டாக்டர் தானே, ஊசி போடுறவரும் டாக்டர் தானே, சர்ஜரி பண்ணுறவரும் டாக்டர் தானே. இது இவரோட ஃபீல்டு, அவர் எம்எஸ் படிச்சிருக்கார், ஸோ சர்ஜரி பண்ணுறார். இவர் எம்டி படிச்சிருக்கார் அல்லது ஜென்ரல் மெடிசினில் வேறு ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி அதில் படிச்சிருக்கார். அதனால் அதற்கேற்றபடி அந்த வைத்தியத்தை பண்ணுறார். அப்போ இதை நாம் பிரித்து சொல்ல முடியாது, எல்லாரும் டாக்டர் தான். அதுபோல் டாக்டர் என்ற அந்த ப்ரிஃபிக்ஸ் எல்லாருக்கும் ஒன்றாக இருப்பது போல வேதம் என்ற அந்த ஒரு ப்ரிஃபிக்ஸ் அது நம்ம எல்லாருக்கும் ஒன்றாக இருக்கிறது. அந்த வேதம் ஒன்றாக இருப்பதால் நாம் அத்தனை பேரும் ஒரே மதம், சனாதன தர்மம், இந்து மதம்ங்கிறது ஒரே மதம்னு நாம் இருக்கோம். இது எவ்வளோ தூரம் வேதம் நம்மளை இணைச்சிருக்குங்கிறத நாம் யோசிச்சு பார்க்கல. அதனால தான் வேதத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸுங்கிறது காலப்போக்கில் குறைஞ்சுட்டே வந்துட்டுருக்கு. இந்த வேதம் ஒன்று தான் நமக்கு யூனிஃபையிங் ஃபேக்டர். இப்போது வழிபாட்டு முறைன்னு எடுத்துட்டா, இப்போது காஷ்மீரில் உள்ள பக்தரும் கன்னியாகுமரியில் உள்ள பக்தரும் ஒரே மாதிரி வழிபாடு செய்வாரா? இல்லை. சரி, இந்த பக்கம் அசாமில் இருக்கவரும் அந்த பக்கம் குஜராத்தில் இருக்கவரும் ஒரே மாதிரி வழிபாடு செய்ய மாட்டா. ஆனால் வேதம் ஓதும்போது பாருங்கோ, ஒரு குறிப்பிட்ட வேத பிரிவு சாக்கையை சேர்ந்தவர்னா காஷ்மீரில் அதே சாக்கைக்காரா எப்படி வேதம் ஓதுறாளோ கன்னியாகுமரியில் உள்ளவரும் அப்படித்தான் ஓதுவார். அப்போ அந்த வேதம்ங்கிற அந்த சிங்கிள் பாயிண்ட் தான் எப்படி டாக்டருங்கிற ப்ரிஃபிக்ஸிவா எல்லாரையும் ஒன்று சேர்க்கறதுன்னு சொன்னோமோ, அது போல் வேதம் என்ற அந்த ஒன்று தான் நம்ம அத்தனை பேரையும் சேர்த்து வச்சிருக்கு. அப்போ வேதம் போயிடுத்துன்னா, வேதம்ங்கிற கொடை போயிடுத்துன்னா நம்ம எல்லாரும் அவாவா மைனாரிட்டின்னு சொல்லிக்க வேண்டியது. அப்போ நாங்கள் இந்த ஊரில் மைனாரிட்டி, எங்களுக்கு ஏதாவது சலுகை கொடுங்கன்னு வேணால் நம்ம உட்காந்து கேட்டுன்னு இருக்கலாமே ஒழிய, நாம் மெஜாரிட்டி அத்தனை பேரும் நாங்கள் சனாதன தர்மத்தை பின்பற்றுபவர்கள், நாங்கள் ஹிந்துஸ்னு சொல்கிறோன்னா அந்த வேதம்ங்கிற ஒரு குடை. அப்போ வழிபாட்டு முறைகள் மாறி இருக்குன்னா அவரவருடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரி பல வழிபாட்டு முறைகளை ஒரே வேதம் தான் கொடுத்துருக்கு. சித்தாந்தம் வெவ்வேறு, அத்வைத்தம், துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம்னு இருக்கேன்னா ஒரே வேதத்துக்கு இன்டர்பிரட்டேஷன் கொடுக்கும்போது வெவ்வேறு விதமாக இன்டர்பிரட்டேஷன் கொடுத்துருக்காளே ஒழிய அவள் இன்டர்பிரட் பண்ண வேதம் ஒன்று தான். அவர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைகளை சொன்ன வேதம் ஒன்று தான். அப்போ இந்த 2 எக்ஸாம்பிள் மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஒரு டாக்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் வேறு மாதிரி வச்சுருக்கார், ஏன்னா அவர் இஎன்டி சர்ஜன். இன்னொருத்தர் வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்காருனா அவர் ஆப்தமாலஜிஸ்ட். இன்னொருத்தர் வெறும்னா ஒரு எக்ஸ்ரேக்கு மட்டும்தான் ஒரு கருவி வச்சுருக்காருனா அவர் ஆர்த்தோ டாக்டராக இருப்பார். அந்த கருவிகள் வேறாக இருந்தாலும் 3 பேருக்கும் பேசிக் எம்பிபிஎஸ் படித்தது ஒன்று தான். அதுபோல தான் வழிபாட்டு முறைகள். அதுபோல் மருத்துவர்கள்லேயே ஒருத்தர் ஊசி போட்டு வைத்தியம் பண்ணுவார், ஒருத்தர் மாத்திரை கொடுப்பார், ஒருத்தர் சர்ஜரி பண்ணுவார். அதுபோல் இன்டர்பிரட்டேஷனில் அத்வைத்தம், துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம்னு மாறலாமே ஒழிய, அஃப்கோர்ஸ் அந்த வியாதிக்கு ஆப்ரேஷன் தேவையா அந்த விசாரமெல்லாம் இருக்குது. பட் எனிவே பண்ணுறவா இருக்கா, எல்லாரும் டாக்டர் தான். அதுபோல் வேதம் என்ற அந்த ஒரு குடை தான் அதற்கு கீழ் இருக்கக்கூடிய நம்ம இந்துக்கள் அத்தனை பேரையும் சனாதன தர்மம், வேத நெறின்னு இதற்குள் இணைத்து வைத்திருக்கிறது. இதுதான் வேதத்தின் முதல் பெருமை. ஏன்னா மற்ற எல்லா நூல்களையுமே சிலர் ஒத்துப்பா, சிலர் ஒத்துக்க மாட்டா. ஆனால் வேதம்னு வந்துருத்துனா பூர்த்தியாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, ஒரே மாதிரி ஓதக்கூடியது, வேதத்தில் மாற்றுக்கருத்தே கிடையாது. அப்போ வேதத்தின் முதல் பெருமை நாம் அத்தனை பேரும் மைனாரிட்டிஸாக பிரிந்து போகாமல் மெஜாரிட்டியாக நம்மை சேர்த்து வைத்திருப்பது சனாதன தர்மத்தின் மூல நூலாகிய வேதம். ஏன்னா நம்மக்கிட்ட அதுவும் கேட்குறா, உங்கள் மதத்துக்குன்னு ஏதாவது ஒரு புத்தகம் உண்டா அப்படின்னா நம்ம தாராளமாக வேதத்தை சொல்லலாம். வேதம் தான் அடிப்படை. எல்லோரும் வேதங்களின் அடிப்படையில் தான் நாம் இன்று வரை வழிபாடுகள் அத்தனையும் செஞ்சுட்டு இருக்கோம். அதனால் நமக்கு மூல நூலாக இருப்பது வேதம் என்பது பாயிண்ட் நம்பர் 1 ஆச்சா. 10ல் 1 ஓவர். இப்போ 2வது பாயிண்ட்டுக்கு வருவோம். வேதத்தின் 2வது பெருமை என்னென்னா ஸ்வதஃப் பிராமாண்யம் என்று சொல்கிறார்கள். அது என்ன ஸ்வதஃப் பிராமாண்யம்னா என்னென்னா, வேதா இஸ் அன் இண்டிபெண்ட் அத்தாரிட்டி. வேதம் தானே பிரமாணம். அதாவது மற்ற நூல்கள் அதில் உள்ள கருத்தை நாம் ஏற்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், வேதத்தோட கிராஸ் செக் பண்ணணுமா. இது ஆச்சாரியர்கள் காட்டின விஷயம். இப்போ ஒரு இதிகாசத்திலேயே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாலும் வேதத்தோட கிராஸ் செக் பண்ணணும். வேதத்துக்கு முரணாக இல்லாமல் இருந்தால் இதிகாசத்தில் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்ளலாம். சப்போஸ் வேதத்துக்கு முரணான கருத்து அப்படி இதிகாசத்தில் இல்லை, வால்மீகிட்டையோ வியாசட்டையோ அடி என் அபச்சாரப்படலை, ஆனால் ரூல் என்னங்கிறத சொல்லிடுறேன், ரூல் புக்கில் இருக்கிறத சொல்லிடணும். சப்போஸ் ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக அசியூம் பண்ணிக்கோங்க, ஒருவேளை வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கு முரணாக ஒரு கருத்து ஒரு இதிகாசத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னா அப்போ அந்த இதிகாசத்தில் உள்ள அந்த கருத்தை தள்ளிட்டு வேதத்தில் உள்ளதை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஹைப்போதெட்டிக்கலாக சொல்கிறேன். அதுபோல் புராணங்களில் ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு, அது வேதத்துக்கு கான்ட்ரரியாக இருக்குன்னா புராணத்தில் சொல்லப்பட்ட கருத்தை தள்ளிவிட்டு வேதத்தில் சொன்னதை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் வேதத்தை பொறுத்தவரை அந்த மாதிரி தேவையில்லை. மற்ற பிரமாணங்களில் என்ன இந்த வேத வாக்கியம் அதோட கான்ட்ரடிக்டாகிறதே யோசிக்கவே கூடாது.
வேதத்தில் ஒன்று சொல்லியாச்சுன்னா அப்படியே ஏற்கணும். இந்த பெருமை வேதத்தை தவிர வேறு எந்த நூலுக்கும் கிடையாது. இதுக்கு தான் ஸ்வதப் பிராமாண்யம்னு பேர். சுதந்திர பிரமாணமாக இருப்பது, சுதந்திரமாக இன்னொரு நூலை சார்ந்திராமல். நீங்கள் எந்த நூலாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ரிஷி கொடுத்த நூலாக இருந்தாலும் சரி, ஏன் பகவத்கீதை கூட வேதத்தோடு ஒத்து வரதான் பார்த்துட்டு ஒத்து வந்தாதான் பகவத்கீதையை கூட நீங்கள் ஏற்றுக்க முடியும். ஆனால் வேதத்தை பொறுத்தவரை வேறு எந்த நூலோடையும் ஒத்து வர வேண்டிய தேவையில்லை. வேதத்தில் ஒன்று இருக்குன்னா அப்படியே ஏற்றுண்டு ஃபாலோ பண்ணணும். இந்த பாயிண்ட்டை, இந்த கான்செப்டை நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். ஆனால் சப்கான்ஷியஸாக இந்த விஷயம் நம்ம எல்லார் மனசுலையும் பதிஞ்சிருக்கு. எப்படி பதிஞ்சிருக்கு? ஒன்றும் இல்லை, அப்பா அம்மா பையனை திட்டும்போது திட்டுவாளை கேள்விப்பட்டது இல்லையா? ஏன்னா உன் மனைவி சொல்கிறது உனக்கு என்ன வேத வாக்கான்னு கேட்குறா. உன் மனைவி சொல்கிறது உனக்கு என்ன வேத வாக்கான்னு கேட்குறாளே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் அப்படி கேட்குறா? ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? உன் மனைவி என்ன சொன்னாலும் உனக்கு வேத வாக்கான்னு கேட்குறா அப்படின்னா நோ அப்பி, அதாவது கேள்வி கேட்காம ஃபாலோ பண்ணிடுறாருன்னு அர்த்தம். ஏம்மா இப்படி சொல்கிறியே, இது நல்லதா கெட்டதா, இதனால என்ன கான்சிக்வன்ஸ் வரும், இல்லை நான் இன்னொருத்தட்ட கேட்டுக்கட்டுமா, அதெல்லாம் இல்லை, சொல்லிட்டு அப்படியே செஞ்சுடுறார். ஏன்டா அவ சொன்னா வேத வாக்கா? அப்போது வேத வாக்குன்னா என்னன்னா சப்கான்ஷியஸாக நமக்கே தெரிஞ்சிருக்கு. இன்னொருத்தர்கிட்ட கிராஸ் செக் பண்ணக்கூடாது, சொன்னால் ஏன் சொன்னேன்னு கேள்வி கேட்கக்கூடாது, அது நம்ம புத்திக்கு புரியறதா புரியலையான்னு பார்க்கக்கூடாது, சொன்னால் அப்படியே செஞ்சுடுற மாதிரி வேதத்தில் ஒன்று சொன்னால் அப்படியே ஃபாலோ பண்ணணும். இந்த பெருமை வேதத்தை தவிர வேறு எந்த நூலுக்கும் கிடையாது. இதுதான் இண்டிபெண்ட் அத்தாரிட்டி ஆங்கிலத்தில் சொல்லணும்னா. ஏன்னா நாம் பாட்டுக்கு டெக்னிக்கலாக ஸ்வதப் பிராமாண்யம் அப்படின்னு சொன்னால் இப்போவே 2 பேர் எழுந்து போகலாமான்னு பார்ப்பா. அதனால் இண்டிபெண்ட் அத்தாரிட்டி. மற்ற எல்லாம் டிபெண்ட் அத்தாரிட்டி. நமக்கு ராமாயணம் அத்தாரிட்டி தான், மகாபாரதம் அத்தாரிட்டி தான், புராணங்கள் அத்தாரிட்டி தான். ஆனால் அதெல்லாம் டிபெண்ட் அத்தாரிட்டி, டிபெண்ட் ஆன் வேதம். ஆனால் வேதம் இண்டிபெண்ட் அத்தாரிட்டி. வேதத்தில் ஒன்று சொல்லியாச்சுன்னா அப்படியே செய்ய வேண்டியதான். இதை ராமானுஜர் இன்னும் கொஞ்சம் ஆராய்ஞ்சு ரிசர்ச் பண்ணி சொல்கிறார். சரி, அந்த வேதம் அத்தாரிட்டின்னு சொல்கிறோமே எதில்? ஒரு இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லையா? ஏன்னா அந்த ஆராய்ச்சியும் நிறைய பேர் பண்ணுறா உட்காந்து. வேதத்தில் ஃபிசிக்ஸ் பற்றி என்ன சொல்லியிருக்கு, வேதத்தில் கெமிஸ்ட்ரி பற்றி என்ன சொல்லியிருக்கலாம், அதை பற்றி இல்லை. ஆனால் அதை விட பெரிய ஆன்மீக நன்மை சொன்ன வேதத்தில் இதை போய் நான் தேடுறேன், டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாங்கிறது நம்ம ஆச்சாரியர்களின் கருத்து. ஏன்னா இதை ஃபிசிக்ஸ் புக்ஸுகளை கூட நம்ம படிச்சுன்னு போயிடலாம். அல்ஜிப்ரா பற்றி வேதத்தில் என்ன இருக்குது? ஒருத்தர் சொன்னார் பித்தகோரஸ் தியரம் இருக்குது, இருந்துட்டு போட்டோம், நோ ப்ராப்ளம், ஆஹா இருக்குன்னு கொண்டாடலாம். அதனால வேதத்துக்கு பெருமை இல்லை. பித்தகோரஸால் எதை கண்டுபிடிக்க முடியாதோ அதை சொன்னது தான் வேதத்துக்கு பெருமை. அப்போது எந்த இடத்துல வேதம் ஸ்வதப் பிரமாணம் அப்படின்னா இதை ராமானுஜர் ரொம்ப அழகாக விளக்கியிருக்கார். உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச பௌத்திகம், வேதியியல், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் இதெல்லாம் பற்றி வேதம் சொல்லியிருக்குன்னு இதில் பிரமாணம்னு அந்த லெவலோடு நிறுத்திக்காதீங்கோ. எதில் வேதம் ஸ்வதப் பிரமாணம்னா நம் கண்களுக்கு தெரியாத விஷயங்கள். இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், சொர்க்கம், இந்த பாருங்க, புண்ணியம் பண்ணவாள்னா சொர்க்கம் போவா, பாபம் பண்ணால் நரகத்தில் போய் கஷ்டப்படணும். அந்த நரகத்திலையும் கருட புராணத்தில் சொல்லப்பட்டபடி, பாகவதத்திலும் விஷ்ணு புராணத்திலும் சொல்லப்பட்டபடி, கும்பி பாகம், அந்த ஏன் அந்நியன் படத்திலும் சொல்லப்பட்டபடி கும்பி பாகம், அந்த கூப்பம், கிருமி போஜனம், ரௌரவம், மகாரௌரவம், இப்படிலாம் பல நரகம் இருக்குன்னு உபன்யாசம் பண்ணுறோம். ஒருத்தர் கேட்டார் உபன்யாசகிட்ட, நீ போய் பார்த்துட்டு வந்தியான்னார். இவர் போய் பார்த்துட்டு வந்தாரா? அப்புறம் எப்படி நரகம்னு உபன்யாசம் பண்ணுறார்? அங்கே தான் ராமானுஜர் விளக்கம் கொடுக்குறார். வேதம் ஒரு விஷயம் சொல்லிடுத்துன்னா கண்ணுக்கு தெரியாத நம் புத்திக்கு அப்பாற்பட்ட மேட்டரில் வேதம் ஒரு விஷயம் சொல்லிடுத்துன்னா அது நாம் கண்ணால் பார்த்ததற்கு சமம். அவ்வளோ அத்தாரிட்டி அதுக்கு. அப்போது எங்கள் வேதத்துக்கு ஸ்வதப் பிராமாண்யம்ங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு ஃபிசிக்ஸில் ஒரு விஷயம் இருக்குது, ஆகா வேத பிரமாணம்னு, அதை மட்டும் அஃப்கோர்ஸ் அதையும் நம்ம ரசிக்கிறோம், ஆகா இது உன் கூட வேதத்தில் இருக்குன்னு. பட் அது ஒரு 5% 10% வேணால் வச்சுக்கலாமே ஒழிய 90% அதோட ஃபோக்கஸ் என்னென்னா மோட்சம்னா என்ன நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமா? அதை வேதம் தான் சொல்லி ஆகணும். பகவான் எப்படிப்பட்டவன் நம்மளால் பகவானை தெரிஞ்சுக்க முடியுமா? வேதம் தான் சொல்லி ஆகணும். அதுபோல் ஸ்வர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன, கர்மாங்கிறோமே அது என்ன, இந்த கர்மாவை கழித்து மறுபிறவி இல்லாமல் போகணும்னா அதற்கு என்ன வழி, இதெல்லாம் எதுவுமே நம்ம புத்திக்கு புரியாத விஷயம். அப்போ அந்த இடத்துல வேதம் ஸ்வதப் பிரமாணம்னா அங்கே வேதம் என்ன சொல்லிடுதோ அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா அது நம் புத்திக்கு அப்பாற்பட்டது. அந்த இடத்துல போய் வேதத்தை இது ஏன் நீ இப்படி சொன்ன, இந்த மோட்சத்தை இப்படி சொல்லியிருக்கியே, இது எனக்கு பிடிக்கலையே, எனக்கு புரியலையே, இது எதுவுமே நம்ம கேட்க முடியாது. சொல்லியாச்சுன்னா சொன்னது தான், அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகணும். இதுதான் ராமானுஜர் காட்டிய ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதனால் ஸ்வதப் பிரமாணம் இந்த மாதிரி நம் புத்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களில் இன்னொரு விஷயம் கூட ராமானுஜரே காட்டுறார்.
அதாவது நம் கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்க, இதில் கண்ணுக்கு தெரிஞ்சதுக்கு முரணாக வேதம் எதுவும் சொல்லாது. அப்படி ஒருவேளை அப்படி தெரிஞ்சாலும் கூட கண்ணுக்கு என்ன தெரியறதோ அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வேதத்தை புரிஞ்சுக்கலாம். ஆனால் நம் புத்திக்கு அப்பாற்பட்ட மோட்சம், பகவான், ஜீவாத்மா, பரமாத்மா இது போன்ற விஷயம் இருக்கே, இதெல்லாம் பார்ப்பதற்கு நம் பிரத்யக்ஷத்துக்கு விரோதம் போல் தெரிந்தாலும் கூட இதிலெல்லாம் வேதம் என்ன சொல்கிறதோ அதுதான் அத்தாரிட்டி. இந்த பெருமை வேதத்துக்குத்தான் உண்டு. இது 2வது பெருமை, இண்டிபெண்ட் அத்தாரிட்டி, ஸ்வதஃப் பிராமாண்யம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் அது என்ன சொல்லிடுதோ அதுதான் அத்தாரிட்டி. அது வேத வாக்கான்னு அதுதான் கேட்குறோம், மறுபேச்சே பேச முடியாது. அப்போ இது வேறு எந்த நூலுக்கும் அது கிடையாது. இப்போ ஒரு இதிகாசத்தில் மோட்சம் பற்றி ஒன்று சொல்லியிருக்குன்னா கிராஸ் செக், வேதத்தோட கரெக்டாக இருக்கா, ஓகேப்பா. கீதையில் பக்தி பற்றி சொல்லியிருக்காரு, வேதத்தில் இருக்கா, கிராஸ் செக், ஓகே. வேதத்தில் சொல்லிவிட்டு நோ கிராஸ் செக், ஓகே அக்செப்டட். அந்த மாதிரி வேதத்தை நாம் ஏற்க வேண்டும். இது 2வது பெருமை. 2 ஆச்சா, 650 ஆச்சு, 2 பெருமையாச்சு. இப்போ 3வது பெருமைக்கு வருவோம். வேதம் எப்படிப்பட்டதுன்னா அப்பௌருஷேயம். புருஷன் அப்படின்னா மனிதன், பௌருஷேயம் என்றால் ஒரு மனிதனாலே இயற்றப்பட்டதுன்னு அர்த்தம். அப்பௌருஷேயம் என்றால் ஒரு மனிதனாலே இயற்றப்படாததுன்னு அர்த்தம். அப்படியா? வேதத்தை யாரும் இயற்றலையா? வேதத்தை யாராவது இயற்றியிருக்காளா? இல்லைங்கிறா? சந்தியாவந்தனம் மட்டும் கேசவன் மாதவன் அடியனுடைய சிஷ்யா 2 பேர் உட்காந்துருக்கா. டெய்லி சந்தியாவந்தனம் சமிதாதானம்லாம் பண்ணுவார் 2 பேரும். இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். அர்க்ய பிரதானத்துக்கு முன்னாடி காயத்ரியாக ரிஷிகி யார் பேர் சொல்கிறேள்? விஸ்வாமித்ரஹா. காயத்ரி மந்திரத்துக்கு யாரை ரிஷியாக சொல்கிறேன்? விஸ்வாமித்திரர் சொல்கிறேன். அப்போ காயத்ரி மந்திரத்தை யார் கொடுத்தா? விஸ்வாமித்திரர் தானே கொடுத்தார். ஒவ்வொரு மந்திரத்தையும் சொல்கிறதுக்கு முன்னாடி நியாசம்னு ஒன்று பண்ணுறோம். அதுபோல் ததிக்ராவணோ அகாரிஷம் சொல்வேளோ இல்லையோ, ததிக்ராவணோ இது மந்திரஸ்ய வாமதேவ ரிஷி. அப்போ அந்த மந்திரத்தை கம்போஸ் பண்ணது யார்? அப்போ ரிஷிகள் பேர் சொல்லியிருக்கேன், வேதத்திலே இருக்க ஒவ்வொரு மந்திரத்துக்கும் இந்த ரிஷின்னு. விஸ்வாமித்திரர் எப்படி பெரிய பிரம்ம ரிஷினா காயத்ரி மந்திரத்தை வழங்கியவருங்கிறோம். வாமதேவ ரிஷி ததிக்ராவணோன்னு தொடங்கக்கூடிய சுரபிமதி மந்திரத்தை வழங்கினவர்னு சொல்கிறோம். அப்போ இந்தந்த ரிஷியெல்லாம் இந்தந்த மந்திரத்தை வழங்கினான்னு இருக்குது. அப்புறம் அப்போ ஒரு விஷயம் மனிதனால் கம்போஸே பண்ணப்படலைன்னு எப்படி சொல்கிறோம்? ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு ரிஷி சொல்லியிருக்கு. அதாவது என்னன்னா, அந்த ரிஷிகள் வழங்கினா ஓகே, அவளை மந்திர கர்த்தாக்கள்னு சொல்லலை, மந்திர திரஷ்டாக்கள்னு சொல்லியிருக்கா. அங்கே தான் விஷயம். கர்த்தானா கிரியேட்டர்னு அர்த்தம், திரஷ்டானா சீயர், பார்த்தவர்னு அர்த்தம். ரிஷிக்கு ஆங்கிலத்தில் என்ன பேர்? சீயர், SWER, சீயர். அதுதான் தமிழில் பார்ப்பான் அப்படின்னு சொல்லி திட்டின்னு இருக்கா. அது நல்ல வார்த்தை. அது பார்ப்பான் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியாததையெல்லாம் பார்க்கக்கூடியவன் அர்த்தம். அந்த ரிஷிகள் எப்படிப்பட்டவான்னா மந்திர திரஷ்டா. அதாவது அப்படியே பிரபஞ்சத்தில் அதிர்வலைகளாக, வைப்ரேஷன்ஸாக, டிவைன் சவுண்ட்ஸ், அந்த வேத மந்திரங்கள்லாம் இருக்குது, அதை கண்டுபிடித்து வழங்கியவர்கள் ரிஷிகள். அந்த ரிஷிகள் யாருமே நான் இந்த மந்திரத்தை கம்போஸ் பண்ணேன்னு சொல்லவே இல்லை. காயத்ரிக்கு தினந்தோறும் விஸ்வாமித்திரரை நாம் வணங்கி சேவிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, காயத்ரி மந்திரம் எப்போதும் இருந்துருக்கு, அதை நமக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தவர் விஸ்வாமித்திரர். அதுபோல் சுரபிமதி ததிக்ராவணோ அகாரிஷம் மந்திரம் எப்போதும் இருந்துருக்கு, அதை நமக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தவர் வாமதேவர். இது போல் பல ரிஷிகள். அதனால தான் இந்த உபாகரமான ஆவணி ஆவட்டம்னு சொல்லி நமக்கு என்ன போலி தான் ஞாபகம் வருது. போலியான வாழ்க்கையே வாழ்ந்துட்டுருக்கோம், ஆவணி ஆவட்டம்னாலும் போலியோடு முடிச்சிடுறோம். இந்த ஆவணி ஆவட்டத்தில் மெயினாக பண்ணுறது என்னென்னா, அந்த உபாகர்மாவில் அந்த ரிஷிகளுக்கு நாம் நன்றி சொல்கிறோம். அவள் கண்டுபிடிச்சி கொடுக்கலைன்னா இத்தனை மந்திரங்கள் நமக்கு கிடச்சிருக்காது. இது இல்லாமல் இன்னும் எவ்வளவோ மந்திரங்கள் இருக்குது, நமக்கு யோகியத்தை இல்லைன்னு இதோட விட்டுட்டா. அது என்னன்னு பின்னாடி சொல்கிறேன். அதனால் இந்த ரிஷிகள் நமக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, எப்போதும் இருந்து கொண்டிருக்கும் மந்திரங்களை கண்டு வழங்கினார்களே ஒழிய அவள் யாரும் இந்த வேத மந்திரங்களை கம்போஸ் பண்ணவில்லை. இதை நாம் நன்னா அண்டர்லைன் பண்ணி புரிஞ்சுக்கணும். ரிஷிகள் மந்திர கர்த்தாக்கள் அல்லர், மந்திர திரஷ்டாக்கள். தே ஜஸ்ட் ஃபவுண்ட் அவுட் அண்ட் கேவ் அஸ். அதனால தான் வேதத்தை அப்பௌருஷேயம், ஒரு மனிதனாலே இயற்றப்படாததுங்கிறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் இல்லையா? ஏன்னா இப்போ என்ன எடுத்து வெறும் சாஸ்திரத்தை மட்டும் சொன்னால் புரியாது. அதுக்கு ஒரு லௌகிக எக்ஸாம்பிள். கொலம்பஸ் டிஸ்கவர்டு அமெரிக்காங்கிறோம். கொலம்பஸ் தானே அமெரிக்காவை கண்டுபிடிச்சது, கொலம்பஸுங்கிறோம். கொலம்பஸ் புதுசாக ஒரு தீவை உருவாக்கினாரா? இருக்கிற அமெரிக்காவை கண்டுபிடிச்சி லோகத்துக்கு சொன்னார். அதையத்தான் ரிஷிகளும் பண்ணா. மந்திரத்தை புதுசாக உருவாக்கலை, இருக்கின்ற மந்திரங்களை லோகத்துக்கு சொன்னார்கள். இன் அதர் வேர்ட்ஸ் இப்போ என்ன சொல்கிறான், இந்த ஆப்பிள் கீழே விழுந்ததை பார்த்தார் நியூட்டன், கிராவிட்டி இருக்குன்னு கண்டுபிடிச்சார். நம்ம தேசத்தில் அதுக்கு முன்னாடியே கிராவிட்டி பற்றி நிறையா சொல்லியிருக்கா, அது ஒரு புறம். ஆனால் நியூட்டன் தான் கிராவிட்டியை உருவாக்கினாரா?
அப்போ நியூட்டனுக்கு முன்னாடியெல்லாம் ஆப்பிள் அப்படியே மேலே தொங்கின்னு இருந்தது, நியூட்டன் கண்டுபிடிச்ச அப்புறம் கீழே விழுந்ததா? ஆப்பிள் எப்போதுமே கீழே விழுந்தது. இது கிராவிட்டினால் விழுறதுங்கிறத அவா நாட்டில் முதல்ல நியூட்டன் சொல்லியிருக்கலாம், அது ஓகே. அப்போது எப்போதுமே மந்திரங்கள் இருந்துருக்கு. ஆனால் நம்முடைய புத்திக்கோ நம்முடைய காதுக்கோ கண்ணுக்கோ அந்த மந்திரங்கள் தெரியாதான். ஏன்னா நம்முடைய புலன்கள் எல்லாமே ஒரு அளவுக்கு உட்பட்டது. நம்ம அது புரியாமல் தான் என்ன நினச்சிட்டு இருக்கோம், எனக்கு எல்லாமே தெரியும். அதாவது நாஸ்திகர்கள்லாம் என்ன சொல்கிறா, கண்டதே காட்சி கொண்டதே கோலம். என்ன சொல்கிறா, ஏன் கடவுள்னா கண்ணுக்கு தெரிய வேண்டியதானே, கண்ணுக்கே தெரியல ஏன் கடவுளுங்கிறங்கிறான். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் கண்ணுக்கு தெரியுமா? அதை விடுங்க. நம்ம கண் பார்வை விப்ஜயார்னு அந்த ஸ்பெக்ட்ரம் தானே பார்க்குறது. வைலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட், இதை தான் பார்க்குறது. இந்த ரெட்டுக்கு கீழே இன்ஃப்ரா ரெட்டுன்னு ஒன்று இருக்கே, அது கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. இந்த வைலட்டுக்கு மேலே அல்ட்ரா வைலட்டுன்னு ஒன்று இருக்கே, அது கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போது அல்ட்ரா வைலட்டும் இன்ஃப்ரா ரெட்டும் இல்லைன்னு அர்த்தம்? இருக்குது, ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா நம் புலன்கள்ங்கிறது ஒரு அளவுக்கு உட்பட்டவை. அதை தாண்டி இருக்கிற விஷயத்தை இந்த புலன்களால் கிரகிக்க முடியாது. அதுபோல தான் நம்ம காது. என்ன சொல்கிறான், 10 டெசிபல்லேருந்து 110 டெசிபல் வரைக்கும் தான் நம்ம காதில் கேட்கும். அதனால தான் எம்எஸ் தோனி இறங்கும்போது 123 டெசிபலுக்கு அந்த சவுண்டு போயிடுத்துன்னா அந்த சவுண்ட் நம்ம காதில் கேட்காது. 110 டெசிபல் வரைக்கும் தான் காதால் கேட்க முடியும். ஆனால் போட்டு காட்டுறா பாருங்கள் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில், தோனி இறங்கினா 123 டெசிபலில் 124 டெசிபலுக்கு அந்த சவுண்டு போய்டுறது. அப்போ அது காதில் கேட்காது. அப்போது இந்த லிமிட்டட் சென்ஸ் ஆர்கன்ஸை வச்சுட்டு இந்த டிவைன் சவுண்ட்ஸை நம்மளால் பர்சீவ் பண்ண முடியாது. ஆனால் ரிஷிகள் தபஸ் பண்ணத்தினால அந்த தப்போ மகிமையால் இதற்கு அப்பாற்பட்டு பார்க்கும் ஆற்றலை பெற்றார்கள். அதான் மந்திர திரஷ்டா, சீயர்ஸுங்கிறோம். மந்திரத்தை காதால் கேட்கலையாம், அப்படியே ஒரு தேவத்தை வடிவில் மந்திரத்தையே பார்க்குறா. மந்திரத்தை கண்ணால் பார்த்து பரம கருணையோடு லோகத்தில் எல்லாரும் க்ஷேமம் அடையணுங்கிறதுக்காக தாங்கள் பார்த்த மந்திரத்தை கருணையோடு வழங்கியவர்கள் ரிஷிகள். அதுபோல் அவள் அறிந்த உயர்ந்த தத்துவங்கள் அதெல்லாமும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதை அவர்கள் பரம கருணையோடு வழங்கினாலே ஒழிய இவ யாருமே கம்போஸ் பண்ணலை. அப்போது நீங்கள் ராமாயணம்னு எடுத்துட்டா ஆதிகாவியம், ஆதிகவியான வால்மீகி அதை கம்போஸ் பண்ணார். மகாபாரதம்னா வியாசர் சொல்ல விநாயகர் இயற்றினார். ஒன்னொன்றுக்கும் நம்ம சொல்கிறோம். ஆனால் வேதத்துக்கு மட்டுமே உள்ள சிறப்பு அப்பௌருஷேயம் யாருமே இயற்றலை. ஒரு மனிதனின் கையே அதில் படலை. என்ன இருக்கோ பிரபஞ்சத்தில், என்ன அந்த ஒலி கேட்டுன்னு இருக்கோ அந்த பிரபஞ்சத்தில் உள்ள டிவைன் வைப்ரேஷன்ஸை அப்படியே ரிசீவ் பண்ணா, அப்படியே டிரான்ஸ்மிட் பண்ணா. எப்படி ஒரு நம்ம டிரான்சிஸ்டர் வச்சுருக்கோன்னா அது டிரான்ஸ்மிட் பண்ணுமோ, அது போல் ரிஷிகள் டிரான்ஸ்மிட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கா. ஆனால் இதை புரிஞ்சுக்காமல் இந்த சவுண்ட்ஸே நமக்கு அப்பாற்பட்டு இருக்குன்னா இது போல் இன்னும் எவ்வளோ விஷயங்கள் நமக்கு அப்பாற்பட்டு இருக்கும். அதை புரிஞ்சுக்காமல் நாஸ்திகன்னு சொல்லிட்டு வேதம் பொய், கடவுள் இல்லை அப்படின்னு பேசுறது எவ்வளோ பெரிய தவறான விஷயம்னு யோசித்து பாருங்கள். ஏன்னா முதல்ல ஒன்றை மறுக்கணும்னா அது என்னன்னு தெரிஞ்சால் தான் மறுக்க முடியும். ஒன்று என்னன்னே தெரியாமல் அதை மறுக்க முடியுமா? இப்போது வேதத்தின் அடிப்படையில் கடவுள்னு ரிஷிகள் சொல்கிறான்னா அவள் என்ன சொல்லியிருக்காங்கிறத தெரிஞ்சுன்னு மறுத்தா பரவாயில்ல. கடவுள்னாலே டெஃபினிஷன் தெரியாமல் கடவுள் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கேளா? ஒரு நல்ல வைதிகர் குடுமி வச்சுட்டு பஞ்சகச்சம் கட்டின்ட்டு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடைக்கு போனாராம். அங்கே போய் கடைக்காரன்ட்ட கேட்டார், இந்த ஃப்ரிட்ஜ் என்ன விலைன்னார். உன்னால் இந்த ஃப்ரிட்ஜ் வாங்க முடியாது, போயிட்டு வான்ட்டான். ஓஹோ, வைதிகனுக்கு மரியாதை இல்லை போல இருக்குன்னு அடுத்த நாள் கோட் சூட்லாம் மாட்டின்ட்டு அதே கடைக்கு போய் இந்த ஃப்ரிட்ஜ் என்ன விலைன்னார். ஏன் டெய்லி தொந்தரவு பண்ணுற, நேற்றே தான் உன்னால் வாங்க முடியாதுன்னு நல்லா போயிட்டு வான்ட்டான். இது என்னடா இது, கெட்டப் மாற்றினாலும் இப்படி சொல்கிறானே. 3ஆம் நாள் என்ன பண்ணார், சர்தார்ஜி மாதிரி தலையில் டர்பன் கட்டிட்டு தாடியெல்லாம் ஒட்ட வச்சுட்டு அதே கடைக்கு போய் நின்று இந்த ஃப்ரிட்ஜ் என்ன விலைன்னார். யோ ஏன் போட்டு 3 நாளாக படுத்தின்னு இருக்க, உன்னால் தான் வாங்க முடியாதுன்னு போக வேண்டியதானேன்னா. இவர் பார்த்தார், நீ எனக்கு ஃப்ரிட்ஜே தர வேண்டாம், எப்படிரா கண்டுபிடிக்கிற, எதை மறைச்சாலும் மண்டையில் உள்ள கொண்டையை மறைக்க முடியலைங்கிற மாதிரி நான் என்ன கெட்ட போட்டுன்னு வந்தாலும் நான் தான் கண்டுபிடிச்சிட்றியே, எப்படிரா கண்டுபிடிச்சேன்னு கேட்டார். அவன் சொன்னான், இது ஃப்ரிட்ஜே இல்லை வாஷிங் மிஷின் தான். 3 நாளாக வாஷிங் மிஷினை ஃப்ரிட்ஜுன்னு சொல்லி வாஷிங் மிஷினை காட்டி இந்த ஃப்ரிட்ஜ் என்ன விலைன்னு கேட்டுருக்கே, அப்புறம் நீ தான் எனக்கு தெரியாதா என்னன்னு கேட்டானோ. அதை மாதிரி எதுக்கு சொல்ல வந்தோம், அப்போ ஃப்ரிட்ஜா வாஷிங் மிஷினான்னு தெரியாமல் அந்த பொருளை வாங்க முடியாது. வேதம் என்ன கடவுள் இல்லைன்னு தெரியாமல் அதை மறுக்கவும் முடியாது. அப்போ நாஸ்திகம் பேசுகிறேன்னு சொல்லி மறுத்தா முதல்ல இந்த வேதத்தில் கடவுளை என்னன்னு சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சால் தானே மறுக்க முடியும். அப்போ இதெல்லாம் நம் புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். முதல்ல அதை அறிஞ்சிக்க நாம் ட்ரை பண்ணணும். அதனால தான் வேதத்தின் 3வது பெருமை அப்பௌருஷேயம். இது சும்மா ஒரு மனுஷன் எழுதி வச்சதில்லை, சும்மா யாரோ கம்போஸ் பண்ணதில்லை. அது ஒருத்தர் கேட்டார், அதுக்கு என்ன சார் ப்ரூஃப்னார். நீங்கள் சொல்லிட்டே வேதம் அப்பௌருஷேயம்னு, அதுக்கு ப்ரூஃப் உண்டானா வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை பாருங்கள், பார்த்தாலே இது மனிதன் சொன்ன விஷயம் இல்லைன்னு தானே புரியும். நாம் வேதத்தை அத்தியனம் பண்ணி அது சொல்லக்கூடிய உயர்ந்த ஆன்மீக தத்துவங்களை அப்படியே சிந்திச்சோன்னா
இது நிச்சயமாக மனிதனால் சொல்லியிருக்க முடியாதுங்கிறது நமக்கே புரியும். இது மூன்றாவது பெருமை அப்பௌருஷேயம். அப்போ முதல் பெருமை மொத்த சனாதன தர்மத்துக்கும் ஒரே ஆதார நூல். ரெண்டாவது பெருமை என்னன்னா, இந்த வேதம் என்பது தான் இண்டிபெண்ட் அத்தாரிட்டி, அது சொல்லிடுத்துனா வேற கொஸ்டினே கிடையாது. மூணாவது பெருமை அப்பௌருஷேயம், ஒரு மனிதனால் இயற்றப்படவில்லை. நாலாவது பெருமை என்னன்னா அனாதி, இந்த வேதத்துக்கு தொடக்க புள்ளி கிடையாது. மிச்ச எல்லா நூலும் இந்த காலத்தில் உருவானதுன்னு சொல்லலாம். வேதம் எப்போ உருவாச்சு? ஏன்னா உலகத்தை படைத்த பின் வேதம் உருவானதான்னா அதை வேதம் ஒத்துக்கல. பிரம்மா என்ன பண்ணாராம், உலகத்தை படைக்கும் போதே வேத மந்திரங்களை சொல்லித்தான் உலகத்தை படைச்சாராம். சபூரிதி வியாகரத்து சபூவம் அசிருஜத்தை, இது வேதம் சொல்றது. பிரம்மா உலகத்தை படைக்கும் போது வேதம் சொல்லி படைச்சார்னா அப்ப என்ன அர்த்தம்? உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பே வேதம் இருந்தது. அப்ப எங்க இருக்குன்னா, பகவான் பரமாத்மா நாராயணன் திருவுள்ளத்தில் வேதம்ங்கிறது இருந்துட்டே இருக்கு. பகவான் எப்பலேருந்து இருக்கார்? ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இறைவன் தோன்றினான் சொல்ல முடியுமா? இறைவன் எப்போதும் இருக்கார்னா அவரோடு அவர் திருவுள்ளத்தில் வேதமும் இருந்து கொண்டே இருக்கிறது. அவர் என்ன பண்றார், பிரம்மாவை படைக்கும் போது, அது நம்ம பார்ப்போம், நான்முகனை நாராயணன் படைத்தான்னு. இப்போ ஒரு படைப்பு சுழற்சி தொடங்குகிறது என்றால், பெருமாள் தன் உந்தி தாமரையில் பிரம்மாவை படைக்கிறார். அனந்த பத்மநாப சுவாமியாக பத்மநாபன் உந்தி நாபியிலே பத்மம் தாமரையை உருவாக்கி அதிலே பிரம்மாவை படைக்கிறார். அந்த பிரம்மாவுக்கு வேதங்களை கொடுக்கிறார். பாகவதத்தின் முதல் ஸ்லோகம் சொல்றது, ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதி தரதச்ச அர்த்தேஷு அபிஜ்ஞஸ்வராட்டு தேனே பிரம்ம ஹிருதா ய ஆதிகவையே முஹ்யந்தி யத் சூரையா. அப்போ பிரம்மம்னு சொல்லக்கூடிய வேதத்தை ஆதிகவியாகிய பிரம்மாவுக்கு இவன் தன் உள்ளத்தாலேயே வழங்குகிறான். தனியாக உபதேசம் பண்ண வேண்டாம், அப்படியே இதயத்திலேருந்து பகவான் கொடுக்கிறான். அப்போ இந்த வேதம் பகவான் திருவுள்ளத்தில் எப்போதும் இருந்துருக்கு. அதை அவர் பிரம்மாவுக்கு உபதேசிக்கிறார். அந்த வேதத்தை சொல்லி பிரம்மா உலகத்தை படைக்கிறார். அப்போ அந்த படைப்புக்கு முன்னாடியும் வேதம் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு படைப்பு சுழற்சினா அப்பயும் வேதம் இருந்துருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு பிரம்மா வந்தார்னா அவருக்கு பெருமாள் வேதத்தை சொல்கிறார். அந்த பிரம்மா வேதத்தை சொல்லி உலகத்தை படைக்கிறார். அப்போ இதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு ட்ரேஸ் பண்ண முடியுமா? முடியாது. அதனால தான் நம்ம மதத்துக்கு என்ன பேர்? சனாதன தர்மம்ங்கிறோம். சனாதனம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அழியாமல், தொடக்கமும் இல்லாமல், முடிவும் இல்லாமல், மாறாமல், எப்போதுமே இருந்து கொண்டு இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். இது கிருஷ்ணன் கீதையில் அர்ஜுனன்ட்ட ஆத்மாவை பற்றி சொல்லும்போது சொல்கிறான். ஜீவாத்மா எப்படின்னா அச்சலோயம் சனாதனஹான்னா. இந்த ஜீவாத்மாங்கிறது சனாதனம். ஏன்னா ஆத்மாவுக்கு ஒரு காலத்தில் தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது, எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும். அதுபோல தான் சனாதன தர்மம்னா இந்த வேத நெறியாகிய இந்த மதமும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தோன்றினதுன்னு கிடையாது. மற்ற எல்லா மதத்துக்கும் நீங்கள் பாருங்கள், ஒரு ஃபவுண்டர்னு ஒருத்தரை சொல்லிடுவா, இந்த காலத்தில் உருவாச்சுன்னு சொல்லுவா. சனாதன தர்மத்துக்கு யாராவது ஒரு ஃபவுண்டர், இவர் இப்போ ஹி ஃபவுண்டட் திஸ் ரிலிஜன் ஆன் சச் அண்ட் சச் செஞ்சுரி பிசி ஏடி ஏதாவது சொல்கிறாளா? சொல்லவே முடியாது. ஏன்னா படைப்புக்கு முன்பும் இந்த வேதம்ங்கிறது இருக்குது. அப்போ வேத நெறி இருக்குது. அதனால தான் இதை சனாதன தர்மம்ங்கிறோம். அதனால தான் சனாதன தர்மத்தை அழித்தல் அப்படிங்கிறது எப்படின்னா, எங்கள் அம்மாவுக்கு குழந்தையே இல்லைன்னு சொல்கிற மாதிரி. அவனே பையன் பிறந்துட்டு, அதை தான் இது அழகாக சான்ஸ்கிரிட்டில் சொல்லுவா, வந்தியா சுதன் அப்படின்பா. வந்தியா அப்படின்னா பிள்ளை இல்லாதவள்னு அர்த்தம். வந்தியா சுதன்னா அவளோட பிள்ளைன்னு அர்த்தம். எங்கள் அம்மாவுக்கு பிள்ளை பேரே இல்லைன்னு சொல்வது எப்படியோ, சனாதன தர்மத்தை அழிப்பேங்கிறதும் அப்படி தான். ஏன்னா பேரே சனாதனம்னு இருக்குது, அதை எப்படி அழிக்க முடியும்? ஏன்னா இதுக்கு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது, இருந்து கொண்டே இருக்கக்கூடியது. அதனால தான் வேதம் அனாதி. இதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடையாது. இதை மகாபாரதம் கன்ஃபார்ம் பண்ணுறது. மகாபாரதத்தில் ஒரு ஸ்லோகம், அனாதி நிதனாகியேஷா வாக் உத்ஸ்ருஷ்டா ஸ்வயம்புவா ஆதௌ வேதமயி திவ்யா யதசர்வாஃப் பிரசூதயா. இதை பிரம்மா லோகத்துக்கு ரிலீஸ் பண்ணுறார். ரிஷிகள் பல காலத்தில் வெளியிடுறா. ஆனால் வேதம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் தோன்றியதுன்னு கிடையாது. வேதம் எப்போதுமே இருக்கிறது. அப்போ மற்ற எல்லா நூல்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தோன்றும். வேதம் மட்டும்தான் என்றும் இருக்கிறது, அனாதி, தொடக்கப்புள்ளி இல்லாதது. இது நான்காவது பெருமை. அப்போ இந்த நாலுமே வேற எந்த நூலுக்கும் கிடையாது. சனாதன தர்மத்துக்கு மொத்தமாக ஒரே மூல நூல் வேதம். இண்டிபெண்ட் அத்தாரிட்டி வேதம். மனிதனால் இயற்றப்படாதது வேதம். தொடக்கப்புள்ளி இல்லாதது வேதம். நம்பர் 5 அழியாதது வேதம். நித்தியம். நித்தியத்துவங்கிறது வேதத்தின் 5வது பெருமை. வேதம் என்றைக்குமே அழிஞ்சு போகாதான். அப்படியா? பிரளயத்தில் நீங்கள் சொல்லுங்க, பிரளயத்தில் வேதம் அழிஞ்சு போகுமா? வேதம் அழியிறதுங்கிறது என்ன? புஸ்தகமா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வேதங்கிறது புக்கு கிடையாது.
வேதத்தை புக்கில் எழுதி வச்சு படிக்கிறதே ரொம்ப தாழ்ந்தது, ரொம்ப அதமபட்சம்னு தான் சொல்லுவா. வேதம்ங்கிறது சவுண்டு. ஆச்சாரியன் சொல்ல சொல்ல சிஷ்யன் கேட்கணும். பிரளயத்தில் தான் எல்லா ஜீவாத்மாக்களுமே சரீரம் இது எதுவுமே இல்லாமல், கரண கலைபரங்களே இல்லாமல் அப்படியே வெறும்ன நுண்ணிய நிலையில் இருப்பா, ஞானமே இல்லாமல் இருப்பா. அப்போ வேதம் லோக்கத்தில் இருக்குமா? பெருமாள் திருவுள்ளத்தில் இருக்கும். இந்த லோக்கத்தில், அதாவது பெருமாள் வைகுண்டத்தில் இருக்கார். வைகுண்டத்தில் நித்திய சூரிகள் கூட வேதம் சொல்லின்னு இருப்பாங்க, சாம வேதம் பாடின்னு இருப்பா, ஹாவு ஹாவு ஹாவுன்னு அவன் அங்கே சொல்லின்னு இருப்பா. இந்த பிரபஞ்சத்தில் பிரளயம் வந்துருத்துன்னா இந்த சேத்தனா சேத்தனங்கள்னு சொல்கிறேன் இல்லையா, ஞானமுள்ள ஜீவாத்மாக்கள், ஞானம் இல்லாத ஜடப்பொருள்கள். ஞானமுள்ள ஜீவாத்மாக்கள்லாம் கரண கலேபரங்கள் இதெல்லாம் இழந்துருவா. வெறும் ஜீவாத்மாவா இங்கேயே பெருமாள் திருமேனியோடு அப்படியே ஒட்டின்னு இருப்பா. எல்லாரும் நம்ம பெருமாளுக்கு தான் சரீரமாக இருக்கும். இந்த மெட்டீரியல் யூனிவர்ஸுக்குள்ளே பெருமாளோட ஒட்டின்னு இருப்பா. அது மோட்சமாகாது. ஏன்னா பெருமாள்கிட்ட இருக்கோங்கிறதே தெரியாமல் ஞானம் இல்லாமல் இருக்கிற ஸ்டேஜ் அது. கர்மா கழியாத ஸ்டேஜ் அது. வைகுண்டத்துக்கு வெளியில் சம்சாரத்துக்குள்ளே இருக்கிற ஸ்டேஜ். அதுபோல் ஜடப்பொருள்னு லோகத்தில் சொல்கிறதெல்லாம் மைக்ரோ ஃபார்முக்கு எல்லாம் மாறிடும். அப்படி இருக்கும்போது வேதம் லோகத்தில் இருக்குமா? இருக்காது, இருக்காது. ராமானுஜர் விளக்குறார், அப்போ வேதம் இருக்காதுன்ட்டார். அப்போ எப்படி வேதத்தை நித்தியம்னு சொல்கிற? அனாதின்னு அக்செப்டட், ஓகேப்பா, வேதம் அனாதி, தொடக்கம் இல்லை. ஆனால் பிரளயத்தில் முடிவு இருக்கா இல்லையா? ராமானுஜர் விளக்கினார் ஏன் நித்தியம்னா, எஸ், வேதத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு புத்தகம் கிடையாது. ஒரு புத்தகமாக இருந்ததுன்னா ஆஹா இந்த காலம் வரை இருந்தது, இந்த காலத்துக்கு அப்புறம் போயிடுத்து, இதெல்லாம் சொல்லலாம். வேதம்ங்கிறது அந்த உச்சரிப்பு முறை அதே மாதிரி வரக்கூடிய சவுண்டை தான் வேதம்னு சொல்கிறோம். ராமானுஜர் சொல்கிறார், பிரளய காலத்தில் அந்த சவுண்ட் இருக்காது தான். அதனால் லீலா விபூதிங்கிற இந்த மெட்டீரியல் யூனிவர்ஸில் வேதம் இல்லாமல் தான் போகும். ஆமாம் தான். ஆனால் மீண்டும் உலகத்தை படைக்கிறார் இல்லையா பகவான், பிரளயம் முடிஞ்சு மீண்டும் சிருஷ்டி வரும் இல்லையா, அப்போ சிருஷ்டியில் பகவான் மீண்டும் பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசித்து பிரம்மா ரிஷிகளுக்கு வழங்கி ரிஷிகள் லோகத்தில் வேதத்தை பிரச்சாரம் பண்ணுவா இல்லையா. அப்படி பிரச்சாரம் பண்ணும்போது என்ன பண்ணுவாளாம், முன்படைப்பு சுழற்சியில் முன்கல்பத்தில் எந்த வரிசையில் வேதம் ஓதினாலோ அதே வரிசையில் அடுத்த கல்பத்திலும் ரிஷிகள் உபதேசம் பண்ணி வேதத்தை ஓதுவார்கள். அப்போ முன்கல்பத்தில் வேதம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அடுத்த கல்பத்தில் இருக்குன்னா அதுக்குத்தான் நித்தியத்துவம்னு பேர். இதுக்கு பிரவாக நித்தியத்துவம்னு, இது ராமானுஜருடைய ஸ்ரீசுக்தி. இது ஸ்ரீபாஷ்யத்தில் ராமானுஜர் சாதிச்சது. அப்படியே அடியன் சொல்லிவிடுறேன். ஏததேவச்ச வேதஸ்ய அபௌருஷேயத்துவம் நித்தியத்துவஞ்ச யத் பூர்வ, இதை ராமானுஜர் எவ்வளோ அழகாக விளக்கியிருக்கார் பாருங்க. யத் பூர்வ உச்சாரண கிரமஜனித சம்ஸ்காரேண தமேவ கிரம விசேஷம் ஸ்மிருத்வா தேனைவ கிரமேண உச்சாரியமானத்துவம். முன்படைப்பு சுழற்சியிலே வேதத்தை எந்த வரிசையில் சொல்லி கொண்டு வந்தார்களோ அடுத்த படைப்பு சுழற்சியிலும் அதே மாதிரியே சொல்லி கொண்டு வருகிறார்கள். அப்போது அந்த சவுண்டோட கண்டினியூட்டி அடுத்ததுலேயும் வந்துன்னு இருக்கு. என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, சவுண்டை போய் யாராவது அழிக்க முடியுமா? சவுண்டுக்கு அழிவுங்கிறது என்னென்னா, இனிமே இதே மாதிரி சவுண்ட் உலகத்தில் வராதுன்னா அதுக்கு அழிவுன்னு அர்த்தம். அதே மாதிரி சவுண்ட் மீண்டும் வந்துருத்துன்னா அதற்கு அழிவில்லைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் டைம் படைப்பு சுழற்சி தொடங்கும் போது அதே வரிசையில் முன் யுகத்தில் என்ன கிரமத்தில் வேதம் ஓதினாலோ அதே கிரமம் அதே வரிசையில் ஓதிக்கொண்டு வருவதாலே வேதம் என்பது நித்தியம், அழியாது என்று அந்த கோணத்தில் புரிஞ்சுக்கணும். நித்தியத்துவத்தை ரொம்ப சயின்டிஃபிக்காக ராமானுஜர் விளக்கியிருக்கார். இன்னும் புரிகிறாப்புல உதாரணம் சொல்லணும்னா, ஒருத்தனை என்ன பண்ணானோ, இவனை அழித்து விட வேண்டும் நினச்சி என்னென்னமோ பண்ணி அவனை கொல்றான். அவன் இறந்து போனாலும் என்ன பண்ணுறான், அதே மாதிரி உடம்பு எடுத்து வந்துட்டே இருந்தானோ. ஒரு ஆளை கொல்றான், இறந்து போனாலும் ஜீவாத்மா அழியாது இல்லையா, அந்த ஜீவாத்மா இன்னொரு உடம்பு எடுத்து வந்துட்டே இருக்குது. அந்த உடம்பு வேறு உடம்பாக இருந்தால் ஆள் செத்து போயிட்டான்னு சொல்கிறோம். முன் ஜென்மத்தில் எப்படிப்பட்ட உடம்போடு இருந்தானோ அதே உடம்போடு திரும்பி வந்தா ஏண்டா இவன் சாகவே மாட்டானான்னு கேட்பான். அப்போது ஜீவாத்மா அழியாது, உடம்பு அழியும். ஒருத்தனை கொன்னுட்டு அடுத்த ஜென்மத்தில் அவன் வேறு உடம்போடு வந்தால் அந்த ஆள் செத்து போயிட்டாங்கிறோம். அடுத்தடுத்த ஜென்மத்திலையும் போன ஜென்மத்தில் எந்த உடம்போடு இருந்தானோ அதே மாதிரி உடம்பு, அதே கண்ணு, அதே கிளிமூக்கு, அதே பர்சுவாயி, அதே வடிவத்தோடு ஆள் வந்துட்டே இருந்தான்னா என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? ஏன்டா இவன் சாகவே மாட்டான் போல இருக்குது, எத்தனை தடவை போனாலும் அதே மாதிரி வந்துட்டு இருக்கானேன்னு சொல்கிறோம் இல்லையா. அதாவது இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த உதாரணத்தை டைரெக்டாக அப்படியே பொருத்திக்க வேண்டாம். விஷயம் என்னென்னா, அப்போ அதே ஃபார்மில் ஒரு பொருள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டு இருந்தால் அது நித்தியம்னு அர்த்தம்.
அப்போ அந்த சவுண்ட் அதே மாதிரி அதே வரிசையில் அடுத்தடுத்த கல்பங்களில் ஓதப்படுவதாலே வேதம் நித்தியம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் ஒரு காலகட்டத்தில் ஒருவேளை லோகத்தில் வேதத்தை சொல்பவரே யாரும் இல்லாத நிலை ஏற்பட்டாலும் கூட பகவான் மீண்டும் அந்த வேதத்தை மீட்டு கொடுத்துட்றார். இதற்கும் நாம் வரலாறுகள் பார்க்குறோம். இப்போது முந்தைய மனுவின் ஆட்சி காலம் அப்போ என்னாச்சுன்னா கொஞ்சம் வேதத்தினுடைய பிரச்சாரம் லோகத்திலே குறைவது போன்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்போ தான் பெருமாள் மத்ஸ்யாவதாரம் பண்ணி அப்போ ஒரு சின்ன பிரளயம் வருது. அந்த பிரளயத்தில் வேதம் அழியாதபடி ரிஷிகளையெல்லாம் பெருமாளே மத்ஸ்யமூர்த்தியாக காத்து கொடுத்து அடுத்த இந்த கல்பத்துக்கு அதற்கான மனு வைவஸ்வத மனு, அந்த வைவஸ்வத மனுவாக சத்யவிரத பாண்டியன் என்பவரை நிர்மாணம் பண்ணி அவருக்கு மத்ஸ்யமூர்த்தியே வேதங்களை உபதேசம் பண்ணி நீ இனி பிரச்சாரம் பண்ணுன்னு வச்சுட்டார். அப்படி அழியாமல் பார்த்துட்டார். அதுபோல் மது கைட்டபன்னு 2 அசுரன் பிரம்மாட்டேந்து வேதத்தை அபகரித்தான். அப்போ என்ன பண்ணார்? ஹயக்ரீவராக பெருமாள் குதிரை முகத்தோடு ஹயக்ரீவராக திருவவதாரம் பண்ணி அப்போது வேதத்தை காத்து கொடுத்து விட்டார். ஆகையினால எந்த சூழலில் வேதமானது எங்கேயாவது குறையிற மாதிரி இருந்தாலும் பகவான் காத்துடுறார். அதுதான் யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரதா அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமியகம். அது இந்த வேதத்துக்கும் பொருந்தும். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எந்த தர்மம்? பெருமாளுக்கு திருவாராதனமாக இருக்கக்கூடிய வேத தர்மம். அதை பகவான் காத்து கொடுத்துட்றான். அப்போ நித்தியம் தானே. அப்போ ஒருவேளை பிரச்சாரம் குறையிறதுன்னா பகவான் மீட்டு கொடுத்துட்றார். பிரளயத்தின் போது யாரும் இல்லைன்னா மீண்டும் அதே வரிசையில் உபதேசம் பண்ணிடுறார். அப்போ என்ன பண்ணாலும் ஒருத்தனை எவ்வளோ அடித்து கொண்டாலும் அதே உருவத்தோடு மீண்டும் அவன் வருவது போல. அதுக்காக வேதத்தை இது பண்ணுறான்னு அர்த்தம் இல்லை. வேதம் மறைவது போல் தெரிந்தாலும் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும். அதனால் நித்தியம். இது 5வது பெருமை. இது வேறு எந்த நூலுக்கும் நம்மளால் சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் அது பெருமாள் சங்கல்பம் பண்ணி ஒரு நூலை வைக்கலாம். ஆனால் எதை அவர் வைக்க போகிறார் எதை வைக்க மாட்டாருன்னு தெரியாது. ஆனால் பிரமாணங்கள் அடிப்படையில் வேதம் என்பது அப்படி நித்தியமாக இருக்கும்னு தெரியுது. அப்போ 10ல் 5 பெருமை பார்த்துட்டோம். 5வது நித்தியம். 6வது என்னென்னா வேதம் மட்டும்தான் நம்பத்தகுந்த பிரமாணமாக. மனுஷன் சொல்கிற வார்த்தையை நம்ப முடியாது, வேதம் சொல்கிற வார்த்தையை மட்டும்தான் நம்பணும்னு பெரியோர்கள் காட்டுறா. ஏன்னா சில டிஃப்ரென்சஸ் இருக்குது. இப்போது மனிதன் ஒரு வார்த்தை சொல்கிறான்னா அவனுடைய ஞானத்துக்கு உட்பட்டு தான் அவன் பேசுவான். அவனுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் பேச முடியாது. அது சில பேர் இருக்கா தெரியாதும் பேசுவா. ஒரு தட்டை கேட்டாரன் திருப்பாவை தெரியுமான்னார். தெரியுமே. 50 பாட்டும் தெரியுமா? நன்னா தெரியுமேன்னார். திருப்பாவையில் இருக்கிறதே 30 பாட்டு தான். அது சில பேருக்கு ஒரு வியாதி. எதை கேட்டாலும் தெரியும்னு சொல்லிக்கணும். தெரியாதுன்னு சொல்லிவிட்டா அவருக்கு ஏதோ குறையோன்னு நினச்சிப்பார். ஆனால் அவனுக்கு தெரிஞ்சது லிமிட்டட் தான். அப்போ லிமிட்டட் நாலேஜ் உள்ளவன் பேசுகிறான்னா அது நமக்கு பெருசாக உதவாது. ஆனால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் அதோட ஸ்கோப் அன்லிமிட்டட். ஏன்னா அது பகவான் திருவுள்ளத்துலேருந்து வருது. எப்போதுமே அனாதியாக இருந்துகிட்டே இருக்குது. அப்போ ஒரு விஷயம் மனிதனின் தொடர்பு இல்லை, நித்தியம் மாறாமல் நிலைத்திருக்கு. அப்போ அது ஒரு விஷயம் சொல்கிறதுன்னா அது அளவுக்கு அப்பாற்பட்டது. அப்போ நம்மளால் எதை புரிஞ்சிக்க முடியாதோ அதுதான் சொல்லும். ஏன்னா சில பேர் இருக்கா, நமக்கு ஒரு கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன், அதை யார்கிட்ட சொல்லணுன்னே ஒரு ஃபார்முலா இருக்குது. நமக்கு கஷ்டம்னா நம்மளோட கீழே இருக்கிறவன்ட்டையும் சொல்லக்கூடாது, நம்மளை போலவே கஷ்டப்படுறவன்ட்டையும் சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்கு கஷ்டம்னு கீழே இருக்கிறவன்ட்ட சொன்னால் அவன் பார்ப்பான், ஓ இவன் எனக்கு மேலே இருக்கான்னு நினச்சிட்டு இருந்தேன், ஓ இவனுக்கே கஷ்டம் இருக்கா, சந்தோஷமாக போயிடுவான் அவன். ஓஹோ நாம தான் கீழே இருக்கோம்னு நினச்சிட்டு இருந்தோம், பரவாயில்லடா இவனே கஷ்டப்படுறான், அப்பா இப்போ தான்டா தெரிஞ்சுது அவன் வீட்லேயே கஷ்டம்மா. நம்மளோட சரிசமமாக இருக்கவன்ட்ட சொன்னால் அவன் கஷ்டத்தை நம்மக்கிட்ட சொல்லி நம்மளை இன்னும் டிப்ரெஷனில் தள்ளிட்டு போயிடுவான். ஏன்னா அவன் நம்ம லெவல்லையே இருக்கான். நமக்கு மேலே இருக்கிற வாழ்கிட்ட கஷ்டத்தை சொன்னால் தான் அவன் சொல்யூஷனை கொடுப்பா. அதுபோல் நம்முடைய ஸ்கோப்புக்கு அப்பாற்பட்டு இருக்கிற ஒரு வார்த்தை இருக்குன்னா அதை கேட்டால் தான் நாம் உய்வடைய முடியும். அதுதான் மனித வாக்குக்கும் வேத வாக்குக்கும் உள்ள வித்தியாசம். 2வது வித்தியாசம், இதெல்லாம் 6th பாயிண்ட்லேயே அப்படியே சப்ஹெட்டிங்ஸாக பார்த்துக்கோங்க. முதல் சப்ஹெட்டிங் என்னென்னா மனிதன் ஸ்கோப் லிமிட்டட், வேதத்துக்கு ஸ்கோப் அன்லிமிட்டட். 2வது ஒரு மனுஷன் பேசுகிறான்னா சொந்த விருப்பு வெறுப்புங்கிறது இருக்கத்தான் இருக்கும். அது என்ன தான் அவர் சொன்னாலும் எனக்கு அதெல்லாம் கிடையாதே, நான் எல்லோரையும் சமமாக பார்க்கிறேன், எனக்கு ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பெல்லாம் கிடையாது, எனக்கு எல்லோரும் சமம், நன்னா வாய்க்கிழியே டயலாக் பேசுவா. ஆனால் ஒரு ப்ரிஃபரன்ஸும் ஒரு ப்ரிஜுடிஸும் மனிதனுடைய பேச்சில் இருக்கத்தான் செய்யும். அதை மாற்றவே முடியாது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா 6வது பாயிண்டில் 2வது சப்ஹெட்டிங்கில் இருக்கோம். அதாவது மனிதன் பேசக்கூடிய பேச்சுங்கிறது ப்ரிஃபரன்ஸ் ப்ரிஜுடிஸ், சொந்த விருப்பு வெறுப்பு இருக்கும். என்ன தான் டயலாக் பேசினாலும் சொந்த விருப்பு வெறுப்பு வந்துடும். ஆனால் அனாதியா அபௌருஷயமாக தெய்வீகமாக நித்தியமாக இருக்கிற வேதத்துக்கு இவன் பிடிச்சவன் இவன் பிடிக்காதவன்னு கிடையாது, எல்லாரும் ஒன்று தான்.
அப்போ வேதம் சொல்லக்கூடிய விஷயத்தில் தான் ப்ரிஃபரன்ஸோ ப்ரிஜுடிஸோ இதுக்காக இப்படி மாற்றி பேசுவோம், அதுக்காக இப்படி பேசுவோம், அந்த சொந்த வெறுப்புங்கிறதே இருக்காது. நியாயமாக எது சரியோ அதை வேதம் சொல்லும். மூணாவது, ஒரு மனுஷன் ஏமாத்துறதுக்காக கூட பேசலாம். ஏன்னா அவனுக்கு ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கும். இவனை ஏமாற்றி இப்படி ஒன்று பண்ண வச்சா பணம் பறிக்கலாம், ஏதோ ஒரு காரணம் வச்சு மனிதர்கள் செய்வதுண்டு. இது அடியன் வாழ்க்கையில் பட்ட பெரிய பாடம். அதனால் உங்கள்கிட்ட ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். நம்ம எப்போதுமே ஓப்பன் புக்கு. ஒருத்தர் அடியனுக்கு ஃபோன் பண்ணார், சார் எங்கள் யூடியூபுக்கு நீங்கள் ஒரு வீடியோ பண்ணித்தர முடியுமான்னு கேட்டார். அடியன் சொன்னேன், ஓகே சார், நீங்கள் என்ன இதுன்னு சொல்லுங்க, பண்ணித்தரேன் எல்லாம் சொன்னேன். அதுக்கப்புறம் உடனே அவர் கேட்டார், ரேட்டுன்னார். பொதுவாக அடியன் இது பேசுறது இல்லை, நம்ம பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறோம், இதை போய் நம்ம ஒரு இதுவாக பேசக்கூடாதுன்ட்டு பேசுறது இல்லை. அவரா ரேட்டுன்னார். இல்லை சார், நீங்கள் என்ன செய்வீங்களோ நீங்கள் செய்யுங்கன்னு. அவர் சொன்னார், நாங்கள் அப்படி இல்லை சார், உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்கோ, நீங்கள் வீடியோ கொடுக்குறீங்க இல்லையா, அந்த வீடியோவில் நாங்கள் ஃபோன் நம்பரை போட்டுருவேன்னார். ஏன் ஃபோன் நம்பர் எதுக்கு சார் வீடியோவில் போடணும்னு கேட்டேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு பீப்புளெலாம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நீங்கள் ஹோமம் பண்ணுங்கன்னு சொல்லலாம், இது பண்ணுங்கன்னு சொல்லலாம், எப்படி பண்ணி சம்பாதிச்சுக்கிறீங்களோ உங்களோட சாமர்த்தியம்னார். நான் சொன்னேன், ஃப்ரீயாகவே நிறைய பேருக்கு நான் வீடியோ கொடுத்துருக்கேன், நீ எவ்வளோ கொடுத்தாலும் உங்களுக்கு மட்டும் நான் பண்ணி தர மாட்டேன், ஆளை விட்டுடுங்கன்ட்டேன். அப்போது ஒரு மனிதன் ஒரு பேச்சு பேசுகிறார்னா ஏமாற்றணுங்கிற பர்பஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் எதுக்காக சொல்கிறாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் வேதம் ஒன்று சொல்கிறதுன்னா, இன்றைக்கி இந்த சனாதன தர்மத்தை நாம் ஃபாலோ பண்ணுறதுனால வேதத்துக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்க போகிறதா, சொந்த பெனிஃபிட் ஏதாவது வேதத்துக்கு இருக்க போகிறதா, நாம் உய்வடைஞ்சோன்னா, நாம் மோட்சம் போனோம்னா வேதம் சந்தோஷப்படும். அப்போ இதில் மோட்டிவ்னு எதுவுமே கிடையாது. மற்ற எல்லாருக்கும் மோட்டிவ் உண்டு, மனிதன் பேசின எல்லா வார்த்தைக்கும் மோட்டிவ் உண்டு. ஆனால் வேதத்துக்கு வேறு மோட்டிவே கிடையாது. அதனால தான் லோகத்தில் எந்த ரிலீஜனாக இருந்தாலும் யாரோ ஒருத்தர் உபதேசம் பண்ணது. வேதம் அப்படி கிடையாது. அது அனாதி அப்பௌருஷேயம், நித்தியமாக இருந்துகிட்டே இருக்குது. அது எந்த சொந்த மோட்டிவுக்காகவும் சொல்லலை, ஏமாற்றும் எண்ணத்தில் சொல்லலை, நம் நன்மைக்காக மட்டுமே பேசும். இது அடுத்த மூணாவது பெருமை. நாலாவது என்னென்னா, ஒரு மனுஷன் நல்லெண்ணம் உள்ளவனாகவே கூட இருக்கலாம், தெரியாமல் தப்பாக பேசிடுவான். அது உபன்யாசத்துலேயே கூட நாம் கரெக்டாக தான் சொல்கிறோம் நம்பி ஏதோ ஒன்று பேசியிருப்போம், ஸ்லிப் ஆஃப் தி டங் ஒரு வார்த்தை வந்திருக்கும், அதை யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சி யூடியூப்பில் கமெண்ட்டில் போடுவார், 1 மணி நேரம் 6 நிமிஷம் 26வது செகண்டில் பாருங்கள் ஒரு வார்த்தை தப்பாக பேசிட்டீங்க. அப்போ நாம் தப்பாக பேசணும்னு நினச்சி பேசலை, ஆனால் மனிதன் எழுதும்போது எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் வந்துடும். அது சின்ன மிஸ்டேக்காக இருந்தால் பரவாயில்ல, அது பெரிய மிஸ்டேக்காக கூட போய் முடிஞ்சிடும். ஒரு ஸ்கூல் டீச்சர் கிளாஸில் பாடம் எடுக்க வந்தார், ஜாகிரஃபி டீச்சர். முதல்ல ஜாகிரஃபி டீச்சர்னால் மேப்பை தான் தொங்க விடணும். உடனே ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டார், ஸ்டூடெண்ட்ஸ், ஒன் ஆஃப் யூ ஹேங் த மேப் ஆன் த வால் ஆர் ஐ வில் ஹேங் மை செல்ஃப் அப்படின்ட்டார். ஐ வில் ஹேங் இட் மை செல்ஃப்னா வேறு, ஐ வில் ஹேங் மை செல்ஃப்னா வேறு, அந்த மாதிரி சொல்லிட்டார். அப்போது மனிதன் பேசும்போது தன்னை அறியாமல் தெரியாமல் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வரலாம். ஆனால் வேதம் சொல்கிறதுனா மிஸ்டேக்குக்கே வாய்ப்பு இல்லை, 100க்கு 100 சரியாகத்தான் இருக்கும். இது 4வது பெருமை. 5வது, மனுஷன் பேசின வார்த்தையை இன்னொருவர் மாற்ற வாய்ப்பு இருக்குது. இப்போது முன்னாடி என்ன சொன்னால், பிளானெட்ஸில் மெர்க்குரி, வீனஸ், எர்த்து, மார்ஸ், அப்புறம் ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோன்னா. இப்போ என்ன பண்ண, ப்ளூட்டோவை தூக்கிட்டா. ஏன்பா நான் இப்போ இல்லை, இன்னொருத்தர் ஆராய்ச்சி பண்ணார், ப்ளூட்டோ கிடையாதுன்ட்டார், தூக்குன்ட்டா. ஆனால் நாம் நவகிரகம்னு சிஸ்டம் வச்சுருக்கோன்னா அது என்றைக்குமே மாறாது. அந்த 9 அதே 9 தான், இதை யாராலையும் மாற்ற முடியாது. உடனே ஒருத்தர் கேட்டார், ஏன் நவகிரகம்னு சொல்கிறியே, சூரியனும் சந்திரனும் கிரகமா? கிரகம்னா பிளானெட் தானே. நவகிரகத்தில் சூரியன் சந்திரன்லாம் வச்சுருக்கோம் இல்லையா. சன் இஸ் ஏ ஸ்டாருங்கிற உங்கள் புக்கில் அப்படி தானே இருக்குது, சன் இஸ் ஏ ஸ்டார் தானே. மூன் இஸ் ஏ சேட்டிலைட். அப்போ துணைக்கோளான மூணில் போய் கிரகம்னு சொல்கிறோம், அப்புறம் ஸ்டாரான சன்னையும் கிரகம்னு சொல்கிறோம், சூரியனும் சந்திரனும் கிரகமானு கேட்குறான். அவன் கிரகத்துக்கு அர்த்தமே புரிஞ்சிக்காமல் கேள்வி கேட்குறான். சான்ஸ்கிரிட்டில் கிரகானா கிரகிக்கும் சக்தி, கிராவிட்டி உள்ளதற்கு கிரகம்னு பேர். சூரியனுக்கு கிராவிட்டி உண்டா, சந்திரனுக்கு கிராவிட்டி உண்டா? உண்டு, அதனால அதை கிரகம்னு சொல்கிறோம் இல்லையப்பா. அப்போது யுரேனஸ், நெப்டியூன்லாம் சேர்த்துருக்கணுமோ இல்லையோ, அதுக்கும் கிராவிட்டி உண்டு. அதை ஏன் சேர்க்கலைன்னா, அது ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால அந்த கிராவிட்டி பூமியை அஃபெக்ட் பண்ணாது. பூமியில் வாழும் நம்மை எதோட கிராவிட்டி அஃபெக்ட் பண்ணுமோ அதை மட்டும் நாம் எடுத்து அதை கிரகங்கள்னு அலசுறோம். அந்த நவகிரகங்கிறது மாறவே மாறாது. அப்போது நீ ப்ளூட்டோவை சேர்க்கலாம், நாளைக்கு எடுக்கலாம். ஆனால் வேதம் நித்தியம்ங்கிறதுனால அதில் என்ன இருக்கோ அது அதே மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். இது வேதத்தினுடைய 5வது பெருமை. அப்போ இது பாருங்கோ, மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் வேதத்துக்கும் இதான் 5 வித்தியாசங்கள். இந்த அந்த காலத்தில் 6 வித்தியாசம் பாலே, அதுபோல் இது 5 முக்கியமான வித்தியாசம். மனிதன் பேசும் வார்த்தை அளவுக்கு உட்பட்டது, வேதம் சொல்லும் வார்த்தை அளவுக்கு உட்படாதது, எல்லாவற்றையும் அறிந்து சொல்வது, சர்வஜனின் வார்த்தை. 2, மனுஷன் சொந்த விருப்பு வெறுப்போடு பேசுவான், வேதத்துக்கு அது கிடையாது.
மனுஷன் ஏமாத்த கூட பேசலாம், அவன் சொந்த லாபத்துக்காக பேசலாம். வேதம் அப்படி செய்யாது. மனுஷன் தெரியாமல் கூட பிழை செய்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேதத்தில் தெரிஞ்சும் பிழை வராது, தெரியாமலும் பிழை வராது. 5, மனுஷன் சொன்ன வார்த்தை இன்னைக்கு ஒரு மனுஷன் சொன்னதை நாளைக்கு இன்னொருத்த மாற்றுவான். ஆனால் வேதத்தை எத்தனை பேர் வந்தாலும் மாற்ற முடியாது, நித்தியமாக இருக்கும். அப்போது வாழ்க்கையில் ஒரு தர்மம்னு அனுஷ்டிக்கிறோம். அதாவது ஒரு ரிலீஜனுங்கிறதுக்கு நாம் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு ரிலீஜனுங்கிறது என்னென்னா, அந்த ஒரு நெறிக்கு நம்ம மொத்த வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். இனி நான் பிறந்ததுலேருந்து 80 வயசோ 100 வயசோ 120 வயசோ இந்த நெறியில் நான் வாழ போகிறேன். இது எதை செய்யணும்னு சொல்கிறதோ அதை நான் செய்வேன், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதோ அதுலேருந்து விலகி நிற்க போகிறேன். அப்போ என்னோடய டோட்டல் லைஃப்பையும் அதுக்கு அர்ப்பணிக்கிறேன்னா அது எவ்வளோ தூரம் சரியாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்போ அந்த அம்சங்கள் எல்லாம் எதுக்கு இருக்குன்னா வேத நெறிக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பது வேதத்துக்கான 6வது பெருமை. இதை நம்பி ஃபாலோ பண்ணலாம். நிச்சயமாக நமக்கு இதனால் கெடுதல் ஏற்படாது. மாறாக உயர்ந்த நிலை, உய்வடைய, நல் நிலையை அடைய, மோட்சம் போக இந்த வேதம் நமக்கு வழிகாட்டும். அதனால் நம்பி ஃபாலோ பண்ணலாங்கிறது வேதத்துக்கான 6வது பெருமை. இந்த வேதத்தை அடிவொற்றி பேசுவதால் தான் நம்முடைய ஆச்சாரியர்கள், அதுபோல் மற்ற ரிஷிகள், அவ கொடுத்த இதிகாச புராணங்கள், ஸ்மிருதிகள், உபபிரமணங்கள் இதெல்லாம் ஏன் ஃபாலோ பண்ணுறோன்னா இது அத்தனையும் அந்த வேதத்தை அடிவொற்றி அவர்கள் வழங்கினார்கள். அதான் முன்னாடியே சொன்னேனே, இப்போ சைவம் வைணவமாக இருக்கட்டும், அத்வைத்தம் துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தமாக இருக்கட்டும், அவள் எல்லாரும் எங்கே போகிறான்னா வேதம் என்ன சொல்லியிருக்கோ அதைத்தான் ஃபாலோ பண்ணுறோங்கிறா. அப்போ அந்த வேத நெறி என்று இருப்பதை நம்பி பின்பற்றலாம். இது வேதத்துக்கே உள்ள 6வது பெருமை. அப்புறம் நம்பர் 7, 7வது பெருமை என்னென்னா, வேதத்துக்கு தான் ஸ்ருதின்னு பேர். ஸ்ருதினா காதை குறிக்கும். வேதத்துக்கு ஏன் ஸ்ருதின்னு பேருன்னா, அதை புக்கில் பார்த்து படித்து கற்பதற்கு பேர் வேதம் கிடையாது. ஆச்சாரியன் சொல்ல சொல்ல காதால் கேட்டு 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 வரணும். அதாவது வேதாத்தியனம்னா எங்கள் வேதவாத்தியார் என்ன பண்ணுவார், உட்காந்து நான் ஒரு உரு சொல்கிறேன், நீ அதை 2 முறை சொல்லு. அப்போ ஆச்சாரியன் ஒரு முறை சொல்லணும், அதை சிஷ்யன் காதால் கேட்டு 2 முறை சொல்லணும். இப்படி கேட்டு கேட்டு காதால் வரக்கூடியது ஸ்ருதி. இது லோக்கத்தில் வேறு எந்த நூலுக்கும் கிடையாது. ஆக்சுவலாக வேதத்துக்கு ரிட்டன் ஃபார்ம் என்பதே கிடையாது. நமக்கு இப்போ ஞானம் குறைஞ்சி போனதுனால இப்போ புத்தகத்தில் வேதத்தை வச்சுட்டு இருக்கோமே ஒழிய, வேதம்ங்கிறது தமிழ்லேயும் எழுதாக்கிழவின்னு தான் பேர். தமிழ்லையும் வேதத்துக்கு எழுதாக்கிழவின்னு பேர். ஏன்னா அதை எப்போவுமே எழுதி வைக்க மாட்டாலும், ஸ்ருதி காதால் கேட்டு கேட்டு வரணும். இந்த பெருமை லோகத்தில் வேறு எந்த நூலுக்கும் கிடையாது. இப்போ வால்மீகி ராமாயணம்னா வால்மீகி இயற்றினார், மகாபாரதம்னா வியாசர் டிக்டேட் பண்ண விநாயகர் எழுதினார். ஆனால் வேதம் மட்டும்தான் யாரும் எழுதாமல். அது மட்டும் இல்லை, வேதத்துலேயே ஒரு விஷயம் இருக்குது. யாரெல்லாம் வேதத்தை ரொம்ப சுமாராக சொல்கிறவான்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கு. கீதி ஷீக்ரி ஷிரக்கம்பி ததா லிகித பாட்டகா. கீதி சில பேர் என்ன பண்ணுவா, சொந்த டியூன் போட்டு வேத மந்திரத்தை பாடிடுவா. வேதத்துக்கு என்ன ஸ்வரம் இருக்கோ அந்த ஸ்வரத்தில் தான் சொல்லணும். நாங்கள் சாமவேதம்னா அதுலேயே ஒரு இசை கானம் இருக்கும், அப்படி பாடலாம். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவா, எல்லாத்துக்கும் டியூன் பண்ணுற ஞாபகத்தில் வேதத்துக்கும் டியூன் போட்டு பாடுவா. அது ரொம்ப மட்டமான செயல்னு சொல்கிறது. கீதமாக பாடக்கூடாது, அதோட ஸ்வரத்தில் தான் சொல்லணும். ஷீக்ரி எனக்கு ரொம்ப நேரமாகிடுது, அதனால் வேதத்தை கிடுகிடுன்னு சொல்லிவிட்டு அடுத்த வேலையை பார்க்குறேன்னு ஃபாஸ்ட்டாக சொல்லக்கூடாது. ஒன்னொன்றுக்கும் மாத்ரா காலம்னு இருக்குது. எந்த கால அளவு சொல்லியிருக்கோ அந்த காலத்துக்கு அந்தந்த அக்ஷரம் அந்த ஸ்வரம் வரணும். அப்புறம் ஷிரக்கம்பி, தலையை ஆட்டின்ண்டே சொல்லக்கூடாதான். சில பேர் அப்படியே ரசித்து அப்படியே தலையை ஆட்டின்ட்டு வேதம் சொல்கிறேன், தலை ஸ்டடியாக இருக்கணும். ஏன்னா அந்த வேதம் சொல்லும்போது சில பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், நாடி சலனங்கள் ஏற்படும். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கணும்னா தலையை ஆட்டின்னு இருந்தால் அது ஒன்றும் கிடைக்காது. அதனால் தலையை ஆட்டக்கூடாது. 4வது லிக்கித பாட்டக்காக, வேதத்தை புக்கை பார்த்து சொன்னால் அந்த வேதம் பிரயோஜனப்படாது. ஏன்னா உள்வாங்கிக்கணும். முதல்ல ஆச்சாரியன் சொன்ன அந்த சவுண்டை இவன் உள்வாங்கிக்கணும், இதயத்துலேருந்து வரணும். புக்கை பார்த்து வர்றதுங்கிறது இதயத்துலேருந்து வராது, கண்ணுலேருந்து வர்றது. அது கண்ணால் வார்த்தையை பார்த்துட்டு வாயால் படிச்சுடுறான், அது இதயத்துலேருந்து வரல. வேதத்துக்கு எப்போ வேல்யூன்னா இதயத்துலேருந்து நாடிகள் வழியாக அப்படி பொங்கி அந்த வைப்ரேஷன்ஸ் வரணும். அப்படி வந்ததுன்னா லோகத்துக்கே அது க்ஷேமத்தை கொடுக்கும். ஒரு பெரிய விஷயம் சொல்கிறா, அதாவது போக போக உபன்யாசத்தில் மக்கள் அழுவது குறைஞ்சுட்டே வருதுன்னு ஒரு ரிசர்ச். அழறதுன்னா கெட்ட அழுகையை சொல்லலை, ஆனந்த கண்ணீர். அப்படியே உபன்யாசத்தில் பகவத்குணத்தை கேட்டு அந்த காலத்தில் எல்லாரும் அழுதுண்டே போவா. இன்றைக்கி அழறது குறைஞ்சி போச்சு, அதனால் மக்கள்கிட்ட பக்தி குறைஞ்சி கொடுத்தாங்கிறா. மக்கள்கிட்ட பக்தி குறையலை,
அந்த காலத்தில் சொல்கிறவாள்லாம் விஷயங்களை அப்படியே உள்வாங்கி உள்ளத்தில் வச்சுட்டு ப்ரெசென்ட் பண்ணால் உள்ளத்துலேருந்து கொடுத்ததுனால அந்த வைப்ரேஷன் போய் சேர்ந்தது எல்லாரும் அழுதா. இப்போ எல்லாரும் என்ன பண்ணிடுறோம், ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷனோ அல்லது நோட்ஸோ ஒன்று வச்சுட்டு நோட்ஸை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறதுனால நோட்ஸ்லேருந்து வைப்ரேஷன் வராது. இதயத்திலேருந்து அந்த வார்த்தை வாயில் வரணும், உள்ளத்திலிருந்து உதட்டுக்கு வந்தால் தான் அந்த வைப்ரேஷன் வரும். அது முக்கியமாக வேதத்துக்கு முக்கியம். அஃப்கோர்ஸ் உபன்யாசத்தில் கூட நாம் சில விஷயங்கள் டேட்டா கொடுக்கும்போது அந்த ஃபேக்ட்ஸ் மாறக்கூடாதுங்கிறதுக்காக நோட்ஸ் வச்சுக்கலாம், அது தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது அந்த ஃபேக்ட் தப்பாக ப்ரெசென்ட் பண்ணிட்டா தப்பு. அதுவும் இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் கண்ணாபின்னான்னு எல்லா இடத்துக்கும் போகிறது, அதனால் ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம். ஆனால் வேதத்துக்கு மட்டும் புக் ரெஃபரன்ஸே கிடையாது, ஸ்ருதி. ஆச்சாரியன் சொல்ல சொல்ல இவன் ரிப்பீட் பண்ணணும். அதனால தான் வேத ரக்ஷணம்ங்கிறது வேதத்தை புக்கில் போட்டதுனால வேதத்தை காப்பாற்ற முடியாது, வேதத்துக்கு சிடி போட்டதுனால காப்பாற்ற முடியாது, வேதிக் சாண்டிங்னு யூடியூப்பில் போட்டதுனால காப்பாற்ற முடியாது. நாம் உட்காந்து வேதத்தை அத்தியனம் பண்ணி சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அந்த வைப்ரேஷன் தான் லோகத்துக்கே க்ஷேமத்தை கொடுக்கும். அந்த வேதத்தின் அதிர்வலைகள் ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த இடத்துல எல்லா மங்களங்களும் தானே நிறையும். அதனால் ஸ்ருதின்னு சொல்லி காதில் அந்த வைப்ரேஷன்ஸ் வழியாக, அப்போ புக்கை பார்த்து படித்து கண்ணால் வருவதல்ல, காதால் கேட்டு 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 செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அந்த காதால் கேட்டு வருவது வேதம். இது போன்ற ஏற்றம் அந்த வைப்ரேஷன்ஸில் காது வழியாக வருதுங்கிறது வேறு எதுவுமே கிடையாது, வேதம் மட்டும்தான். ஸ்ருதினே பெயர் பெற்றிருக்கு. இது வேதத்துக்கான 7வது பெருமை. இதுவும் வேறு எந்த நூலுக்கும் கிடையாது, எல்லாமே டெக்ஸ்ட் ஃபார்ம் உண்டு, வேதத்துக்கு மட்டும்தான் கிடையாது. 8வது என்னென்னா, இந்த வேதத்துக்கு அளவே கிடையாது. முன்னாடியே சொல்கிறேன், அந்த ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்ங்கிறோம். அதை வச்சு என்ன பண்ணிட்டோம், 4 தான் வேதம்னு ஒரு முடிவுக்கு அதுக்கு மேலே ஆங்கிலேயர்கள் அவளுக்கு சம்மந்தமே இல்லாத மேட்டரெல்லாம் நிறையா ஆராய்ச்சி பண்ணி அவள் நமக்கு ஒன்று சொல்லிட்டு போயிட்டா. ரிக்வேதம் முதலில் இயற்றப்பட்டது, பின்னாடி யஜுர்வேதம் இயற்றப்பட்டது, அதுக்கப்புறம் சாமவேதம் இயற்றப்பட்டது, ஃபைனலாக அதர்வண வேதம் அப்படி தானே ஸ்கூலில் சொல்லித்தரா. ஆனால் ரிக்வேதத்திலேயே யஜுர்வேதம் சாமவேதம்னு அதை பற்றி குறிப்பு வருதே, எப்படி வந்தது? ரிக்வேதத்தை முதல்ல எழுதி முடிச்சிட்டா இல்லையா, அப்புறம் அதில் எப்படி யஜுஸ் சாமம்னு அதோட பேர் வரும்? கிடையாது. வேதம்ங்கிறது ஒன்று தான். இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 4 பிரிவுங்கிறதே ஆக்சுவலாக கிடையாது, வேதம்னா ஒரே வேதம் தான். ஆனால் அந்த ஒரே வேதத்திலேயே 4 பகுதிகள் இருக்குது. ரிக் அப்படிங்கிறது போயட்ரி, கவிதை வடிவில் உள்ள பகுதி. அது பகவானை துதி செய்யும் விதத்தில் அமைந்திருக்கும். பகவானை துதி செய்யும் விதத்தில் அமைந்திருக்கும் கவிதை பகுதிக்கு ரிக் அப்படின்னு பேர். அதே வேதத்தில் யஜுஸ் என்று இன்னொரு பகுதி இருக்குது. யஜுஸ், யஜனம் அப்படின்னாலே யாகம் பண்ணி வழிபாடு செய்வது, பகவானை எப்படி வழிபடணுங்கிறத சொல்லும் விதமாக ப்ரோஸ் போயட்ரி, உரைநடை கவிதை, 2ம் கலந்த பகுதிகள் இருக்கும். அதுக்கு யஜுஸ்ன்னு பேர். அதில் ப்ரோஸும் இருக்கும். கேசவன் அழகாக சொல்லிட்டார், ப்ரோஸ் ப்ளஸ் போயட்ரி அப்படின்ட்டார் அவர். அதனால் உரைநடை எவ்வளோ, அதாவது அவர் நன்னா உள்வாங்கின்னு இருக்காருன்னு தெரியுது. அவர் லாங்குவேஜில் சொல்லிட்டார் பாருங்கள், அதுவா ப்ரோஸ் ப்ளஸ் போயட்ரி அப்படின்ட்டார். அதனால் அந்த உரைநடை கவிதை 2ம் சேர்ந்ததாக பகவானை எப்படி வழிபடணும், இந்த ஸ்துதிகள்லாம் இருக்குன்னா எதை எங்கே பயன்படுத்தணும், இதை சொல்கிற பார்ட்டுக்கு யஜுஸ்ன்னு பேர். 3வது சாமம். சாமம்னாலே மனசை சாந்தப்படுத்தக்கூடியதுன்னு அர்த்தம். மனசை எது சாந்தப்படுத்தும்? இசை தான். அதனால் இசை வடிவிலாக பகவானுடைய கல்யாண குணங்களை பாடுவது. புது மந்திரம் இல்லை, ரிக்கில் உள்ள அதே மந்திரங்கள் தான். ஆனால் அதையே கொஞ்சம் கானமாக இசையோடு சேர்த்து பாடினா அது சாமம் என்று அழைக்கப்படுகிறது. அதர்வணம்னு சொல்கிறோமேனா, அதர்வ அப்படின்னு ஒரு ரிஷி இருந்தாராம். அந்த அதர்வாங்கிற ரிஷி இதை கண்டு வழங்கியதால் அதர்வண வேதம்னு பெயர் பெற்றது. இந்த அதர்வணம்ங்கிறது மந்திரமாக இருக்கக்கூடியது. அதாவது எந்த மந்திரங்கள் எப்படி எப்படியெல்லாம் ஆபத்துலேருந்து நம்மை காக்கும், வியாதியிலேருந்து எப்படி எந்த மந்திரம் காப்பாற்றும், இதெல்லாம் சொல்லக்கூடிய பகுதி அதர்வணம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது ரிக்குன்னா போயட்ரி, அதாவது பகவானை துதிக்கும் பகுதி. யஜுஸ்னா யாகம் பண்ணக்கூடிய முறைகள், ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். ப்ரோஸும் போயட்ரியுமா இருந்து ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனை சொல்கிறது. சாமம்ங்கிறது சாந்தப்படுத்தும் இசையாக பகவானுடைய குணங்களை பாடுறது. அதர்வணம்ங்கிறது மந்திர பகுதியாக இருக்குது. ஆரம்பத்தில் எப்படி இருந்துதான், இது எல்லாம் வேதத்தில் கலந்து இருந்துதான். கலியுகம் தொடங்கிறதுக்கு முன்னாடி வேதவியாசர் என்ன பண்ணார், வியாசர் அப்படின்னாலே பிரிப்பவர்னு அர்த்தம். வியாசர் என்ன பண்ணாராம், வேதத்தில் அத்தனையும் கலந்து இருக்கே, கலியுகத்தை நம்மளை தான், வேறு யாரும் இல்லை, நம்மளெல்லாம் நினச்சி பார்த்தார். இவாளுக்கெல்லாம் இந்த வேதத்தை கொடுத்தா சுத்தமாக இவாளால் படிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணாராம், வேதத்தில் எங்கெங்கெல்லாம் கவிதை வடிவில் துதி இருக்கோ அதை மட்டும் செக்ரிகேட் பண்ணி ரிக்வேதம்னு ஒரு பார்ட்டாக கொடுத்தார். அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் ப்ரோஸ் போயட்ரி கலந்து யாகம் செய்யும் முறைகளை சொல்லியிருக்கோ அதெல்லாம் மட்டும் கம்பைல் பண்ணி யஜுஸ்ன்னு ஒரு இடமா கம்பைல் பண்ணி செக்ரிகேட் பண்ணார்.
எங்கெங்கெல்லாம் இசை வடிவிலாக பகவானுடைய குணங்களை பாடுறதோ அதை மட்டும் சாமம்னு கம்பைல் பண்ணார். எங்கெல்லாம் ஆபத்திலிருந்து காக்கும் மந்திர பகுதி இருக்கோ அதை மட்டும் செக்ரிகேட் பண்ணி அதர்வணம்னு கம்பைல் பண்ணார். இதெல்லாம் கம்பைல் பண்ணி 4 சிஷ்யர்களுக்கு உபதேசித்தாராம். ரிக்வேதத்தை பைலருக்கும், யஜுர்வேதத்தை வைஷம்பாயனருக்கும், சாமவேதத்தை ஜெய்மினிக்கும், அதர்வண வேதத்தை சுமந்துவுக்கும் இப்படி உபதேசம் பண்ணி உங்கள் சிஷ்ய பரம்பரையில் வரவாழ உங்கள் அந்த ஒரு பகுதி வேதத்தையாவது படிக்க சொல்லுங்கோ. அவள் அந்த ரிக்வேத நெறியில் வந்தால் அதை மட்டுமாவது படிக்கட்டும். சாமவேதம்னா அதை மட்டும், யஜுர்வேதம்னா அதை மட்டும், அதை மட்டுமாவது படிக்க சொல்லுங்கள்னு வியாசர் சொல்லி வச்சாரே ஒழிய இவ்வளவு தான் வேதம்னு இல்லை. அதாவது இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பாஸ்கெட்டுக்குள்ளே ஆப்பிள் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, மாம்பழமும் இருக்குது, வாழைப்பழமும் இருக்குது, மொத்தமாக இருக்குது. நம்மக்கிட்ட கூப்பிட்டு இதில் எவ்வளோ ஆப்பிள் இருக்குது, எவ்வளோ ஆரஞ்சு இருக்குது, எவ்வளோ மாம்பழம் இருக்குது, எவ்வளோ வாழைப்பழம் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்கிறா. என்ன பண்ணுவோம்? முதல்ல தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணுவோம். செக்ரிகேட் பண்ணால் தான் கவுண்ட் பண்ண முடியும். அப்படியே ஒரு ஆப்பிள், அடுத்து ஒரு ஆரஞ்சு, அடுத்து ஒரு வாழைப்பழம், இப்படி கவுண்ட் பண்ண ஆரம்பித்தோன்னா முடியாது. அப்போது ஒரு விஷயத்தை எளிமையாக புரிஞ்சுக்கணுன்னா செக்ரிகேட் பண்ணணும். அப்போ மொத்தமாக இருந்ததை வியாசர் செக்ரிகேட் தான் பண்ணாரே ஒழிய வியாசர் வேதத்தை கம்போஸ் பண்ணவும் இல்லை, வேதம் 4 பிரிவுன்னு அர்த்தம் இல்லை. சரி, இப்போ இந்த ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் இருக்கே, இது சேர்த்தா அவ்வளோதான் மொத்த வேதம்னு இல்லை. இதை தாண்டி இன்னும் நிறைய வேதங்கள் இருக்குது. அதெல்லாம் நமக்கு பெறுவதற்கு தகுதியும் இல்லை, அல்லது அதை உபதேசிக்கிறவா இன்றைக்கி இல்லை. இந்த ஒரு பார்ட்டு தான் நமக்கு கிடச்சிருக்கு. இதுக்கு 2 சரித்திரம் சான்று. ஒன்று, விஷ்ணு புராணத்தில் வைஷம்பாயனருங்கிற ரிஷி, அவருக்கு யாக்ஞவல்கியர்னு ஒரு சிஷ்யர். இந்த வைஷம்பாயனருக்கு ஒரு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது. அப்போ அவரோட சிஷ்யா எல்லாரையும் கூப்பிட்டு எனக்கு பிரம்மகத்தி வந்துடுத்து, பிராயஷ்சித்தம் பண்ணுங்கன்னார். அப்போது அவள்லாம் என்ன பண்ணாலும் எல்லா சிஷ்யாலும் பிராயஷ்சித்தம் பண்ணுறேன்னா. அப்போ யாக்ஞவல்கியருங்கிற சிஷ்யர் சொன்னார், ஆச்சாரியனே நீங்கள் ஏன் எல்லா சிஷ்யாலையும் போட்டு பிராயஷ்சித்தம் பண்ணுங்கன்னு எல்லாரையும் பண்ண சொல்கிறேன், அடியன் ஒத்தம் பண்ணால் போகிறாதான், நானே பண்ணிவிடுறேன்னார். அவர் ஆச்சாரிய பக்தியில் சொன்னார், எல்லாரும் கஷ்டப்பட வேண்டாம், ஒத்தனே பண்ணிவிடுறேன்னு. ஆனால் வைஷம்பாயனர் என்ன பண்ணிட்டார், உனக்கு கர்வம் ரொம்ப ஜாஸ்திடா, எல்லா சிஷ்யாலையும் நான் பிராயஷ்சித்தம் பண்ண சொல்லியிருக்கேன், நான் ஒத்தம் பண்ணால் போகிறாதாங்கிற, உனக்கு கர்வம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, என்கிட்ட என்ன படிச்சியோ எல்லாத்தையும் வாந்தி எடுத்துகிட்டு வெளில போன்ட்டார். யாக்ஞவல்கியர் என்ன பண்ணாராம், என்ன படித்தாரோ அதை அப்படியே லிட்ரலாக வாந்தி எடுத்துட்டார். அப்படியே ரத்தக்கரை படிந்து அப்படியே வாந்தியாக எல்லாம் வெளியில் கொட்டி விடுத்து, உணவுப் பொருள் மாதிரி. இவர் படித்த வைஷம்பாயனர்கிட்ட யாக்ஞவல்கியர் கற்ற எல்லா வேதங்களும் ரத்தம் கலந்து வெளியில் கொட்டி விடுத்து, வாந்தி எடுத்துட்டேன், நான் போயிட்டு வரேன்ட்டு போயிட்டார் அவர். இப்போது வைஷம்பாயனர் பார்த்தாராம், ஏடா வேதம் கீழே கிடக்கு, மற்ற சிஷ்யாவை கூப்பிட்டு இதை எடுங்கோன்னார். ரத்தம் படிஞ்சிருக்கே, எப்படி எடுக்கிறது? அதனால் மனித வடிவம் ரிஷி வடிவத்தோடு எடுக்கக்கூடாது. அதனால் தித்திரி பறவைகளாக வடிவெடுத்து அதை அவள் கொத்தி கொத்தி எடுத்தாலும், அந்த தித்திரி பறவை கொத்தி எடுத்தது தான் தைத்திரியம்னு அழைக்கப்படக்கூடிய கிருஷ்ண யஜுர்வேதமாக உருவெடுத்தது. தைத்திரிய உபனிஷத்துங்கிறோம், தைத்திரிய பிராமணம்ங்கிறோம். தித்திரி பறவைகளாக அவள் கொத்தி எடுத்த யஜுர்வேத பகுதி கிருஷ்ண யஜுர்வேதம், தைத்திரியம் ஆச்சு. ஆனால் யாக்ஞவல்கியர் போனாரே வாந்தி எடுத்துட்டு, அவர் சும்மா இல்லை, அவர் போய் சூரியனுக்குள் அந்தரியாமியான நாராயணனை தியானம் பண்ணாராம். சூரியனுக்குள்ளேருந்து குதிரை வடிவில் ஹயக்ரீவர் தோன்றி ஹல 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 என்று தன்னுடைய கனைப்பொலியை வெளிப்படுத்தினாராம். அந்த ஹயக்ரீவர் குதிரை முகத்தில் இருந்து ஹயவதன ஹேஷா ஹலஹலஹா என்று ஒலி எழுப்ப, அதுலேருந்து ஒரு யஜுர்வேத பகுதி இவருக்கு கிடச்சிதான். அந்த யஜுர்வேத பகுதி வைஷம்பாயனருக்கு தெரியாத யஜுர்வேத பகுதி. அது சூரியனுக்குள்ளே ஒளிமயமாக பெருமாள் கொடுத்தது. அதனால் அது சுக்ல யஜுர்வேதம்னு பெயர் பெற்றது. சுக்லம்னா ஒயிட்டுன்னு அர்த்தம். அதை பெருமாள் எப்படி கொடுத்தார்? குதிரை முகத்தோடு ஹயக்ரீவராக கொடுத்தார். குதிரைக்கு சான்ஸ்கிரிட்டில் வாஜின்னு பேர். வாஜினா குதிரைன்னு அர்த்தம். அதனால தான் சுக்ல யஜுர்வேதத்தை வாஜசனேயினர்கள், சுக்ல யஜுர்வேதம் பின்பற்றுபவர்களை வாஜசனேயினர்கள், வாஜின்னு குதிரை முகத்தோடு பெருமாள் கொடுத்தது. வாஜி வக்தரன்னு ஹயக்ரீவரை சொல்லுவா. அப்போ பாருங்க, ஒரே யஜுர்வேதத்தில் அதற்கு முன்னாடி ஒரு பகுதி மட்டும்தான் பிரச்சாரத்தில் இருந்தது. யாக்ஞவல்கியர் போய் கேட்டதும் ஹயக்ரீவர் இன்னொரு பகுதியை கொடுக்குறார். அப்படின்னா இது தவிரவும் இன்னும் பல பகுதிகள் இருக்குது. இது ஒன்று புரிஞ்சுக்கிறோம். இன்னொரு இன்ஸ்டன்ஸ் என்னென்னா, பரத்வாஜ முனிவர், இது வேதத்திலேயே காட்டகத்தில் இருக்கும் வரலாறு. பரத்வாஜர்னு ஒரு ரிஷி, அவருக்கு என்ன ஆசைன்னா ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் 3ஐயும் மாஸ்டர் பண்ணணும்னு நினச்சார். அதனால் அவர் என்ன பண்ணாராம், வாழ்க்கை முழுக்க கல்யாணமே பண்ணிக்காமல் பிரம்மச்சாரியாக இருந்து வேதம் படித்தார். 100 வயசும் வேதம் படிச்சுட்டார். வேதம் படித்தா அவரால் மொத்தமாக வேதத்தை கற்று முடிக்க முடியல. ஆயுசோ பூர்த்தி ஆகிடுத்து. இந்திரன் எதிரில் வந்தான், சுவாமி உங்களுக்கு கொடுத்த 100 வயசு ஆயிடுத்து, புறப்படுறாளான்னு கேட்டான். ஓ இல்லைப்பா வேதம் படிக்கணுமேன்னார்.
அப்போ இந்திரன் சொன்னான், சரி இன்னொரு 100 வருஷம் ஜென்மா தரேன் படிச்சுக்கோங்கன்ட்டான். இன்னொரு 100 வருஷம் ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் படித்தார். 200 வயசு ஆகிடுத்து. இப்போவும் படித்து பூர்த்தி பண்ண முடியல. இந்திரன் வந்தான், என்ன சுவாமி ஒரு கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகலன்னு பார்த்தேன், நீங்கள் பாட்டுக்கு வேதமே படிச்சுட்டாலே, இன்னொரு 100 வயசு தரேன் கல்யாணமாகி செட்டில் ஆகுங்கன்னு. 100 வயசை வாங்கிட்டார். மறுபடியும் வேதமே படித்தார். இப்போ எத்தனை வயசாச்சு? 300 வயசாகியும் வேதத்தை படித்து முடிக்க முடியல. இந்திரன் மறுபடியும் வந்தான், பாருங்க இன்னொரு 100 வயசு வேணாலும் தரேன், கல்யாணம் பண்ணிப்பேளா வேதம் படிப்பேளான்னு கேட்டான். நான் வேதம் தான் படிப்பேன்னார். இங்கே வாங்கோன்னு அழிச்சுன்னு போனான் இந்திரன். 3 பெரிய மலைகளை காட்டினான். இந்த பாருங்கள், இந்த 3 மலைகள் என்ன தெரியுமா? முதல் மலை ரிக்வேதம், 2வது மலை யஜுர்வேதம், 3வது மலை சாமவேதம். இதில் நீங்கள் இது வரைக்கும் படித்தது எவ்வளோ தெரியுமான்னு கேட்டான். எவ்வளோன்னு கேட்டார். ஒரு கைப்பிடி மண் எடுத்து கொடுத்துட்டான். அதில் என்ன பழமொழி, கற்றது கைமண் அளவு, கல்லாதது மலையளவு, அது அப்புறம் கடலளவு உலகளவு, அதெல்லாம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். இது வேதத்தில் இருக்குது. அப்போது 300 வருஷம், 1 இல்லை 2 இல்லை 300 வருஷம் ஒருத்தர் உட்காந்து படிச்சிருக்கார். ஆனால் ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் 3 மலைகளாக இருக்குது. அதில் ஒரு கைப்பிடி தான் படித்தார்னா என்ன அர்த்தம்? அனந்தாவை வேதாகா, வேதத்துக்கு மட்டும்தான் எல்லை கிடையாது, அனந்தம். அதனால் ரிக்யஜு சாமங்கிற பிரிவுங்கிறது அதோட டைப் ஆஃப் வர்ஸை வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மற்றபடி வேதம்ங்கிறது எல்லையில் அடங்காதது, இவ்வளவுதான்னு சொல்ல முடியாது. இதற்கு மேல் எவ்வளவோ பகுதிகள் வேதத்தில் இருக்கலாம், அதெல்லாம் இன்னும் ரிவீல் ஆகாமல் இருக்கலாம். அதனால் நம்ம மற்ற எல்லா நூல்களும் பாருங்கள், இதிகாச புராணங்களோ ஸ்மிருதிகளோ எதாக இருந்தாலும் இதில் இவ்வளோதான்ப்பா ஸ்லோகம்னு சொல்லிடுவோம். சப்போஸ் ஒரு சில பகுதிகள் இப்போ நமக்கு கிடைக்கலைன்னாலும் அதையும் சொல்லிடுவோம், இந்தந்த ஸ்லோகம் எல்லாம் கிடைக்கலப்பா, இதுக்கப்புறம் இருக்கிற பகுதி இன்னைக்கு இல்லைம்போம். ஆனால் வேதத்துக்கு மட்டும் இவ்வளவுதான், அளவிடவே முடியாது. இது வேதத்தினுடைய 8வது பெருமை. இன்னும் 5 நிமிஷம் 2 பெருமை பார்த்துருவோம். 9வது பெருமை என்னென்னா, இந்த வேத நெறிங்கிறது ஏதோ பாரத தேசத்தில் மட்டும் இருந்திருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் உலகம் முழுக்க ஆதியில் வேத நெறி தான் இருந்துதான். இதை பற்றி காஞ்சி மகாபெரியவர் தெய்வத்தின் குரலில் நிறைய ரிசர்ச் பண்ணி முதல் பாகத்தில் பல விஷயங்கள் சொல்கிறார். அதாவது கிமு 1300, கிமு 1300, அதாவது 1300 BC, ஈஜிப்டில் 2 மன்னர்கள் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கான். அதனுடைய சாசனம் இன்றைக்கும் கிடைக்கிறது. அதில் என்ன எழுதியிருக்கான்னா, மித்ரா வருணர் சாட்சியாக நாங்கள் உடன்படிக்கை மேற்கொள்கிறோங்கிறோம். மித்ரன் வருணன் ரெண்டும் வேதத்தில் சொன்ன தேவதை. மித்ரன்னு சூரியனுக்கு வேறு, வருணன்கிறவன் தண்ணீருக்கு அதிபதி. ஈஜிப்டில் இன்றைக்கும் இருக்குது. 1300 BCயில் போட்ட அக்ரிமெண்ட். மித்ரா வருணர் 2 பேரும் விட்னஸ்ன்னு சொல்கிறான். அப்போ அங்கேயும் வேதம் இருந்திருக்கு, மித்ரன் வருணன் வழிபாடு இருந்திருக்குங்கிறது தெரியறது. அடுத்து பெருன்னு ஒரு நாடு. அந்த பெரு நாட்டில் சித்திரை மாதம் வந்தால் சூரிய வழிபாடு அவள் பண்ணுறா. அங்கே என்ன சொல்கிறான், அவள் பீப்பிளையே இன்காஸ்ன்னு சொல்லிக்கிறான். வேதத்தில் சூரியனுக்கு இனன்னு பேர். அந்த இனன்கிற பேரை இன்காஸ் என்று மாற்றி அவள் சித்திரையில் சூரிய வழிபாடு செய்கிறா. இது பரவாயில்ல, போர்னியோன்னு ஒரு தீவு. அந்த தீவில் பார்த்தா அது யாருமே மக்கள் போகாத இடம்ங்கிற காட்டுப்பகுதி. அந்த காட்டுக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா பல மன்னர்கள் யாகம் செய்த யாகசாலைகளுக்கான அந்த சான்றுகள்லாம் இப்போ கிடைக்கிறது. வேதத்தின் நெறியில் அவ்வளோ யாகங்கள் பண்ணியிருக்கான்னு தெரியுது. ஆஸ்திரேலியாவில் சிவா டான்ஸ்னு ஒரு டான்ஸ் ஆடுறாளாம் பழங்குடியினர். அந்த சிவா டான்ஸ் பார்த்தா நெத்திக்கண் வரைஞ்சுன்னு ஆடின்னு இருக்கான். ஆஸ்திரேலிய பழங்குடி மக்கள், இது கூகுளில் போட்டாலே வருது, ஆஸ்திரேலியா சிவா டான்ஸ் அப்படின்னு, ட்ரைபல் பீப்புள். ஆஸ்திரேலியன் ட்ரைப்ஸ் நெத்தியில் நெற்றிக்கண் வரைஞ்சிட்டு சிவா டான்ஸுன்னு டான்ஸ் ஆடுறான். இன்னொன்று வேடிக்கையாக பார்த்தா ஒன்று புரியும். நம்ம உபநிஷத்தில் ஒன்று வருது, என்னென்னா, துவாசுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விரக்ஷம் பரிஷஸ்வஜாத்தே தயோரண்ய பிப்பலம் சுவாது அத்தி அனஷ்ணன் அந்யோபிஜாகஷீதி. இது முண்டக உபனிஷத்தில் இருக்கும் வாக்கியம். இது நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. துவாசுபர்ணா வாக்கியம்ங்கிறது ரொம்ப ஃபேமஸ். என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு பிப்பல மரம். அந்த பிப்பல மரத்தில் 2 பறவை இருக்குது. ஒரு பறவை அந்த பழத்தை சாப்பிட்டு இழைச்சி போச்சு. இன்னொரு பறவை பழத்தை சாப்பிடாமையே ஜம்முன்னு புஷ்டியாக இருக்குது. என்னது இது? உபநிஷத்து இப்படி கதையாக சொல்லின்னு இருக்கோம். ஒரு பிப்பல மரம், பிப்பல மரத்திலே 2 பறவை. ஒரு பறவை பழத்தை சாப்பிட்டு இழைச்சி போச்சு, இன்னொரு பறவை பழத்தை சாப்பிடாமல் புஷ்டியாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, நம்ம உடம்பு தான் அந்த பிப்பல மரமாக, அந்த மரம் தான் நம்ம சரீரம். அதில் முதல் பறவை என்னென்னா, ஆத்மாவாக இருக்கக்கூடிய பகவான் நாராயணன், ஆத்மாவாகிய நாராயணன், அவன் தான் முதல் பறவை. 2வது பறவை யாருன்னா ஜீவாத்மாவாகிய நாமம். ஜீவாத்மாங்கிற பறவை கர்மவினை பாப புண்ணியம்ங்கிற பழத்தை சாப்பிட்றது. அதனால ஞானம் குன்றி இருக்குது. பகவான் ஆத்மாவாக இருக்கக்கூடிய பகவான், ஜீவாத்மாவுக்கும் ஆத்மாவான பகவான் கர்ம வினைகளெல்லாம் அவனுக்கு தொடரதே இல்லை.
அதனால் அவன் புஷ்டியோடு இருக்கான், எங்கும் பரவிய ஞானத்தோடு அவன் விளங்குகிறான். அப்போ தத்துவத்தை சொல்கிறது, இந்த சரீரத்துக்குள்ளே ஜீவாத்மாவும் இருக்கார், பரமாத்மாவும் இருக்கார். ஆனால் சரீர தோஷம் பரமாத்மாவை பாதிக்கலை. ஏன்னா ஜீவாத்மா தான் கர்மவினை அனுபவிக்கிறான், கஷ்டப்படுறான். பரமாத்மா ஜம்முன்னு இருக்கார். இது தாத்பரியம். ஆனால் இது என்ன ஆகிடுத்து, ஒரு கண்டம் விட்டு கண்டம் கதை போகும்போது தத்துவத்தை விட்டுட்டு கதையை மட்டும் வச்சுப்பா. பிப்பல மரம் ஆப்பிள் மரமாச்சு, ஆத்மா ஆடமாச்சு, ஜீவன் ஏவாளாச்சு. ஆப்பிள் ட்ரீயில் ஏவாள் பழத்தை சாப்பிட்டுட்டா, ஆடம் பழத்தை சாப்பிடலன்னு அப்படி அது மாதிரி போயிடுது. அப்போ இந்த வேத நெறி தான் இப்படி பல வகைகளில் பல ஊர்களுக்கு அப்படி இப்படி போயிட்டுருக்கே ஒழிய, ஆரம்பத்தில் அதிகாலத்தில் எங்கும் இருந்தது வேத நெறி தான். இது வேற எதுக்குமே இந்த பெருமை சொல்ல முடியாது. அதனால் இது வேத நெறிக்கு மட்டுமே உள்ள பெருமை. இன்னும் சிலர் கேட்குறா, அப்படி இருக்கலாம் சார், தமிழ்நாட்டில் வேதம் உண்டான்னு கேட்குறான். ஒரு காலத்தில் இப்போ தான் வந்தது தமிழ்நாட்டுக்கு வேதம். இல்லை, அதாவது தமிழ் லாங்குவேஜுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. பாரம்பரியமாக இங்கே ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருந்ததுன்னா அதுக்கு தமிழ்லேயே பேர் இருக்கும். நடுவில் ஒரு காலத்தில் வந்து சேர்ந்ததுன்னா அதுக்கு தூய தமிழில் பேர் வைக்க மாட்டா. தமிழ் இலக்கியங்களில் வேதத்தை மறைன்னு சொல்கிறா, எழுதா கிழவின்னு சொல்கிறா. அதுவும் சாமான்யமாக சொல்லலை, மறைன்னா அது மறைச்சு மறைச்சு சொல்வதாலே மறை, எழுதாமல் காதால் கேட்டு வருவதாலே எழுதா கிழவி. அப்போ பாரம்பரியமாக இருந்துன்னு வருதுன்னு தானே அர்த்தம். வேதத்தில் சொன்ன யாகங்கள் இங்கே ரொம்ப நாளாக பண்ணியிருக்கா. அதனால தான் யாகத்துக்கு தமிழில் வேள்வின்னு பேர் வச்சான். பஞ்சமகா யஜ்யம் தினந்தோறும் பண்ணணுங்கிறோம். யார் யாருக்குன்னா தேவ யஜ்யம், பிரம்ம யஜ்யம், அப்புறம் பூத யஜ்யம், பித்ரு யஜ்யம், மனுஷ யஜ்யம் 5. திருவள்ளுவர் அப்படியே 5ஐயும் சொல்கிறார். தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஓக்கல், தான் என்ற அங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை பஞ்சமகா யஜ்யங்களை பற்றி சொல்லி இருக்கிறார். ஔவையார் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டான்னு சொல்கிறா. தமிழில் வேதத்துக்கே ஓத்துன்னு ஒரு பேர் இருக்குது. மாதவன் பேர் சொல்லுவதே ஓத்தின் சுருக்கு. ஆழ்வார் பாசுரம். ஓத்துன்னா ஓதி ஓதி வருவது ஓத்தான். புக்கை பார்க்காம ஓதி வருவதால் ஓத்து. தமிழில் அதுக்கு பேர் வச்சுருக்கா. இதெல்லாம் பரவாயில்ல. பல ராஜாக்களோட பேர் பாருங்கோ. பல் யாகசாலை முதுகுடுமி பெருவெழுதின்னு ஒரு ராஜா. பல் யாகசாலைனா பல யாகம் பண்ணி யாகசாலையில் யாகம் பண்ணவன் அர்த்தம். அப்படி பல மன்னர்கள் பெயர் பெற்றிருக்கிறார்கள் என்றால் தமிழகத்திலையும் ஆதிகாலத்திலேருந்து வேதம் இருந்துகிட்டே தான் இருக்குது. தமிழ்லேயே அதனால தான் நேட்டிவாக வேத சம்பந்தமான எல்லாத்துக்கும் பெயர்கள் இருந்துருக்கு. இதெல்லாம் பரவாயில்ல. பரிபாடலில் ஒரு சங்கத்தமிழ் புலவர் பாடுறார், மதுரை பாண்டிய நாடு ரொம்ப வசத்தின்னார். ஏன் சார் பாண்டிய நாடு வசத்தின்னா, பூவினில் பிறந்தோன் நாவினில் பிறந்த நான்மறை கேள்வி நவில்குரல் எடுப்ப ஏமவான் துயில் எழுதல் அல்லதை வாழிய வஞ்சியும் கோழியும் போல கோழியின் எழாது எம் பேரூர் துயிலே. இந்த பாட்டு பரிபாடலில் இருக்க, ரெஃபர் பண்ணுங்க. அந்த புலவர் என்ன தெரியுமா சொல்கிறார், எங்கள் பாண்டிய நாடு மாதிரி வராது. ஏன்னா மற்ற நாட்டிலெல்லாம் கோழி கூவர சத்தத்தை கேட்டு எழுந்துப்பா, எங்கள் நாட்டில் மட்டும்தான் வேதியர்கள் வேதம் ஓதுற சத்தத்தை கேட்டு காத்தால எழுந்துப்பான்னு பாண்டிய நாட்டை பற்றி எழுதியிருக்கார். அப்போ தமிழ்நாட்டிலும் வேதம் எப்போதும் நிறைஞ்சிருக்கு, லோகம் முழுக்க நிறைஞ்சிருக்கு. இந்த பெருமை வேதத்துக்கு தான் உண்டு. ஏன்னா வேதத்தின் நோக்கம் எல்லா லோகமும் க்ஷேமமாக இருக்கணும். லோக க்ஷேமம் என்பது வேதத்தின் நோக்கம். இது வேதத்தினுடைய 9வது பெருமை. ஃபைனலுக்கு வந்துடுவோம். இப்போ பூர்த்தி பண்ண போகிறோம். 7:45 5 நிமிஷம் லேட்டாக எடுத்தேன்னு யோசிக்க வேண்டாம். அந்த 5 நிமிஷம் கரண்ட் லேட் பண்ணிவிடுது. அது அணிலோ கரண்ட்டோ ஏதோ ஒன்றால் லேட் ஆகிடுது. அதனால் இப்போ லாஸ்ட் 5 மினிட்ஸ் இந்த வேதம் இருக்கே 5 நிமிஷம் 5 செய்தி வேதம் முக்கியமாக சொல்கிறது. அதுதான் பாயிண்ட் நம்பர் 10. இந்த வேதம் நமக்கு 5 செய்தி சொல்கிறது. அதைத்தான் அர்த்த பஞ்சகம்பா. இந்த 5 விஷயங்கிறது வேதத்துலேருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வேதத்தை சார்ந்து மற்ற நூல்கள்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். பட் அல்டிமேட்டாக வேதம் நமக்கு சொல்வது 5 விஷயம். அதை சொல்லி பூர்த்தி பண்ணிடுறேன். முதல் விஷயம் பரமாத்மஸ்வரூபம். இறைவன் பரமாத்மா எப்படிப்பட்டவன்னா தஸ்ய உத் இதி நாமா. சாந்தோக்கிய உபனிஷத் சொல்கிறது உத், பகவான் தான் ரொம்ப 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 பெரியவன், அவனை உணர்ந்துகொள். அடுத்து எத்திர நாண்யத் பஷ்யதி நாண்யத் ஸ்ருணோதி நாண்யத் விஜானாதி ச பூமா. இறைவன் ரொம்ப பெரியவன். எவ்வளோ தூரம் பெரியவன்னா, அவனை காணும்போது உங்கள் கண்கள் மற்றொன்றை காணாது, அவனை பற்றி கேட்கும்போது உங்கள் காது மற்றொன்றை கேளாது, அவனை நினைக்கும் போது உங்கள் மனம் மற்றொன்றை நினையாது. அதுதான் இறைவனின் பெருமை. அடுத்து அவன் பாப புண்ணியங்களால் தீண்டப்படாதவன், மூப்பு மரணம் சோகம் பசி தாகம் இல்லாதவன், விரும்பத்தக்க இருப்பிடத்தில் இருப்பவன், வைகுண்டலோகம் விரும்பத்தக்க இருப்பிடத்தில் இருப்பவன். அவன் நினச்சதெல்லாம் நடக்கும். அபகத பாப்மா விஜரஹா விமிருத்யுஹு விஷோகா விஜிகத்ஸா அபிபாசகா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பகா என்று பகவானுடைய இயல்புகளை பட்டியலிடுகிறது. உலகமெல்லாம் அந்த பகவானுக்கு சரீரம். ஐத்ததாத்மியம் இதம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா. பகவான் உள்ள ஆத்மாவாக இருக்கான். ஜகத்தெல்லாம் அவனுக்கு சரீரம்னு சொல்கிறது.
மேலும் அவன் எங்கும் நிறைந்திருக்கிறான். அந்தர்பகிஷ்ட தற்சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா, எங்கும் நிறைந்தவன்கிறது. இப்படி பரமாத்மாவின் தன்மையும் வேதம் தான் சொல்கிறது. அடுத்து ஜீவாத்மாவின் தன்மை. நாம் எப்படிப்பட்டவர்னா, எஸ்ய ஆத்மா ஷரீரம். இந்த ஜீவாத்மாவும் பகவானுக்கு ஷரீரமாக இருக்கும். இந்த உடம்புக்குள் ஜீவாத்மா இருப்பது போல ஜீவாத்மாவை உடலாக கொண்டு ஜீவாத்மாவுக்குள் பகவான் இருக்கான். அதான் ய ஆத்மனி, இது பிருகதாரண்யக உபனிஷத். ய ஆத்மனி திஷ்டன் ஆத்மனோந்தரஹா யம் ஆத்மான வேத யஸ்ய ஆத்மா ஷரீரம் ய ஆத்மானம் அந்தரோ யமயதி ஏஷத ஆத்மா அந்தர்யாமி அமிர்தா. அப்போ அவனுக்கு சரீரமாக நாம் இருக்கோம். இந்த உடம்பு ஆத்மாவுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கு இல்லையா? அப்போ பெருமாளுக்கு சரீரமாக ஜீவாத்மா இருக்காருனா இவர் பெருமாளுக்கு தானே கைங்கரியம் பண்ணணும். பகவானுக்கு பரமாத்மாவுக்கு உடலாக ஜீவாத்மானா இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்கே தொண்டு செய்ய வேண்டும். அந்த தன்மையை உணர்ந்து கொள்கிறோம். 3, இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவை அடைவதற்கு என்ன வழி? 3வது உபாயம். அந்த வழியை காட்டி கொடுக்கறது வேதம். ஏன்னா எடுப்பில் எல்லாருக்கும் பக்குவம் வராது. அதனால தான் வேதம் என்ன சொல்கிறது, உனக்கு பணம் வேணுமா, ஒரு யாகம் பண்ணு. எதிரியை ஜெயிக்கணுமா, சேனை யாகம் பண்ணு. இதெல்லாம் கொஞ்சம் வேதம் அப்படி இப்படி சொல்லி கொடுக்கறது. எதுக்குன்னா இதில் ஒரு ருச்சி ஏற்பட்டு இதுக்காக வருவான். எதிரியை ஜெயிக்கணுங்கிறதுக்காக வேதம் சொன்ன யாகத்தை பண்ணுவான். எதிரியை ஜெயிச்சா அவனுக்கு வேதத்தில் நம்பிக்கை வரும். மெல்ல மெல்ல அவனை பக்குவப்படுத்தி அவனை பக்தியோக தியான முறையில் நீ பகவானை தியானம் பண்ணு. அதைத்தான் பிரம்ம வித்யைகள்பா. உபனிஷத்து 32 விதமான பிரம்ம வித்யைகள் கொடுத்து இந்த வித்யைகள் மூலம் நீ பகவானை தியானம் பண்ணு. எப்படி பண்ணணும்னா, ஆத்மாவா அரே திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசிதவியா. குருமுகமாக வேதத்தை அத்தியனம் பண்ணியிருக்கான். அதை அவனே நினச்சி பார்க்குறான். அந்த அர்த்தத்தை நினச்சிட்டு திரஷ்டவியோ நிதித்தியாசித்தவியா, நேரே பார்ப்பது போல் ஆசையோடு பகவானை தியானம் பண்ணு. இப்படி பக்தி யோகத்தில் ஈடுபட்டால் நீ மோட்சம் போகலான்னு வழியை காட்டுறது. சரி, மோட்சம் போக விடாமல் தடை தடுக்கிறதே, அது என்ன தடைனா, அதுவா அன்றுத்தேனகி பிரத்யூடாகா, நம் பாபங்கள் கர்மா தான் தடையாக இருந்து நம் ஞானத்தை மறைச்சுன்னு இருக்குன்னு அதையும் வேதமே காட்டுறது. இப்போ பக்தி யோகத்தில் ஈடுபட்டால் அந்த கர்மாவெல்லாம் கழிச்சுடலாம். கழிச்சுட்டு மோட்சத்துக்கு எப்படி போகிறான்? அதான் பிராப்பிய ஸ்வரூபம் 5 பலன். அதையும் வேதமே சொல்லிக் கொடுக்கறது. ஏஷ சம்பிரசாதா அஸ்மாத் ஷரீராத் சமுத்தாய பரஞ்சோதிர் உபசம்பத்திய ஸ்வேனரூபேண அபினிஷ்பத்தியதே. இந்த சரீரத்தை விடுகிறான், அதுக்கப்புறம் பரஞ்சோதியாகிய விளங்கக்கூடிய பரபிரம்மத்தின் லோகத்தை சென்று அடைகிறான். அங்கே போய் சதத்திர பரியேத்தி ஜக்ஷத் கிரீடன் ரமமானஹா ஸ்ரீபிர்வா யானைர்வா ஞாதிபிர்வா நோபஜனம் ஸ்மரன்னு ஆனந்தமாக பகவானையே அங்கே அனுபவித்து கொண்டிருக்கிறான். பகவானை அனுபவித்து தொண்டு செய்ய பல சரீரம் எடுத்துக்கலாமா? சாந்தோக்கிய உபனிஷத் சொல்றது, ச ஏகதா பவதி திரிதா பவதி பஞ்சதா சப்ததா நவதா சைவ புனश्च ஏகாதச ஸ்மிருதா சதம் ச தசश्च ஏகश्च சகசிராணி ச விம்சதிஹி. அப்படியே சரீரம் எடுத்துட்டே போகலாம். அப்படியே பகவானை அவன் அனுபவித்து தொண்டு செய்யலாம். அப்போ பரமாத்மா ரொம்ப பெரியவன், உலகத்தையே உடலா கொண்டவன். ஜீவாத்மா அந்த பரமாத்மாவுக்கே சரீரமாக தொண்டு செய்ய ஏற்பட்டவன். அவனை அடைவதற்கு வழி பக்தி யோகத்தில் அவனை தியானிக்கணும். அடைய விடாமல் தடுக்கும் தடை நம்முடைய பாபங்கள். அடைந்து பெறக்கூடிய பலன், அங்கே போய் பகவானை அனுபவிக்கிறோம். இந்த விஷயத்தை சொல்லணும்னா அது வேதத்தால் தான் சொல்ல முடியும். மற்ற நூல்கள் சொல்லியிருக்குன்னா வேதத்தை சார்ந்து சொல்கிறது. ஆனால் இந்த 5 விஷயத்தையும் டைரெக்டாக நமக்கு காட்டி கொடுப்பது எதுனா வேதம். அப்போ 10 பெருமைகள் பார்த்தோம். 10வது பெருமை, வாழ்வில் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான 5 செய்தி. அர்த்த பஞ்சகம், பரமாத்மஸ்வரூபம், ஜீவாத்மஸ்வரூபம், உபாயஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம், பிராப்பிய ஸ்வரூபம். 5ஐயும் நமக்கு சொல்லியிருக்கு. நம்பர் 10. நம்பர் 9, உலகமெங்கும் பரவி இருந்ததுங்கிற ஒரு பெருமை வேதத்துக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். நம்பர் 8, வேதத்துக்கு எல்லையே கிடையாது. நாம் ரிக்யஜுஸ் இதெல்லாம் கன்வீனியன்ஸுக்கு பிரித்ததே ஒழிய இவ்வளவுதான் வேதத்தை லிமிட் பண்ண முடியாது. நம்பர் 7, இது ஸ்ருதி, எழுதா கிழவி, காதால் கேட்டு கேட்டு வந்தது. நம்பர் 6, இதைத்தான் நம்ப முடியும், மனிதனுடைய பேச்சை நம்ப முடியாது. நம்பர் 5, இது நித்தியமானது, வேதம் என்றைக்குமே அழியாது, அதுக்கு எப்படி பிரவாக நித்தியத்துவம்னு ராமானுஜர் காட்டினார்னு பார்த்தோம். நம்பர் 4, இது அனாதி, இதுக்கு தொடக்க புள்ளியே கிடையாது, மற்ற எல்லாத்துக்கும் தொடக்க புள்ளி உண்டு. அதுக்கப்புறம் நம்பர் 3, அபௌருஷேயம், மனிதனால் இயற்றப்படாதது, ரிஷிகளும் கண்டுபிடிச்சி தான் நமக்கு கொடுத்தாலே ஒழிய கம்போஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் நம்பர் 2, இது இண்டிபெண்ட் அத்தாரிட்டி, வேதம் சொல்லிவிடுத்துனா அது வேத வாக்கு. நம்பர் 1, முக்கியமானது, சனாதன தர்மத்தில் எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் நம்ம அத்தனை பேரையும் ஒரு குடைக்குள்ளே அணைக்கக்கூடிய ஒரு குடையாக இருப்பது எதுனா அது வேதம். இப்படி இந்த 10 பெருமை வேதத்தை தவிர வேறு எந்த நூலுக்குமே கிடையாது. அப்படிப்பட்ட வேத வைபவத்தை இந்த வாயால் பேசுறது அடியனுக்கு கிடைச்ச பாக்கியம். இதை ஏற்படுத்தி கொடுத்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து உறுதுணையாக நின்ன டிடி தேவஸ்தானம், இவ்வளோ பெருந்திரளாக கை தட்டி ரசித்து
ஏன்னா வேத வைபவம்னு டாபிக், நம்ம கதையெல்லாம் சொல்ல போகிறது இல்லை, ஃபிலாசபி தான் பேசுகிறோம். ஆனால் அதையும் கூட இவ்வளோ சிறப்பாக ரசிச்சேன்னா நம்ம டி நகர் மக்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அதுக்காக அடியேன்னு தான் சொல்லணும். அதனால் ரசித்து கேட்ட உங்களுக்கும், அதுபோல் கேமரா, மற்ற மைக்கு, மேடை அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதெல்லாம் ஒத்தொத்தரும் பண்ணி கொடுத்த அனைவருக்கும், இதெல்லாம் தொடங்கி முரளி சார்லேருந்து ஆரம்பித்து நம்ம கிருஷ்ணமூர்த்தி சார் வரை இது எல்லாத்தையும் எடுத்து நடத்துகிறா இல்லையா, அவள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய கிருத்தகத்தையை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நல்ல வாய்ப்பில் சந்திப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஸ்ரீகாந்தாய கல்யாண நிதய நிதயர்த்தினாம் ஸ்ரீ டி நகர் நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். அவர் சொன்ன இதுலேயே சொல்லணும்னா 10 விஷயங்கள் வேத வைபவத்தில் சொன்னேன். சொன்னார் இல்லையா, கற்றது கையளவு கல்லாதது மலையளவுங்கிற மாதிரி இந்த வேத வைபவத்தில் நாம் கற்றுன்றது இத்தினோண்டு தான். அந்த 10ங்கிறது 0.1% தான் எனக்கு. ஆனால் அந்த 0.1%ஏ நம்மளால இனிமே எல்லாருமே நாளையிலேருந்து ஐ ஹோப் ஸோ தட் எவ்ரிபடி சார் சொன்னார் இல்லையா, கூகுளில் பார்க்கலங்கிற மாதிரி வேத வைபவம்ங்கிறது கட்டாயமாக நீங்கள் இந்த நீங்கள் கற்றுண்ட வைபவத்தை கட்டாயமாக அத்தனை பேருக்கும் சொல்லும் பொழுது அவர் சொன்ன மாதிரி ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது. வேதத்தை பொறுத்த வரைக்கும் அனாதின்னு சொன்ன மாதிரி லோக வியாபியா இருக்கிற பகவானுடைய பெருமைகள்ல வேதம் எங்கேருந்து ஆரம்பிச்சதுங்கிறது யாருக்குமே தெரியாது, எங்க போய் முடிய போறதுன்னு தெரியாது. ஆனால் இந்த கலியில நாம அதெல்லாம் கடந்து வரதுக்கான விஷயங்களே பக்தி யோகம் தான். அந்த பக்தி யோகத்தை நம்ம இந்த உட்கார்ந்து, எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்னார் இல்லையா, காதுல தான் கேட்க முடியும், தலை ஆட்டப்படாதுன்னு. எனக்கு தெரிஞ்சு யாருமே இங்க தலை ஆட்டல, ஸோ அப்போ நீங்க சொன்ன அந்த வேத வைபவம் எத்தனை பேருக்கு எப்படி போயிருக்குங்கிறது இது ஒரு பெரிய சான்றா இருக்கும்னு நினைக்கிறேன். கட்டாயம். அடுத்தது, உடம்புக்கு மட்டும் மருத்துவம்ங்கிறது கிடையாது, மனசுக்கு தான் மெயினா மருத்துவம் தேவை இப்ப இருக்கிற காலகட்டத்துல. ஸோ இப்போ இந்த மருத்துவம் நமக்கு இன்னைக்கு கிடைச்சதுனால இனிமே கொஞ்சம் கொஞ்சமா உடம்புக்கு மருத்துவம் பார்க்கறதுங்கிறத நம்ம குறைச்சிக்கலாம் கட்டாயமா. சாரி, உங்களுடைய ப்ரொஃபஷனை இது பண்ணல. ஸோ அத்தனை பேருக்கும் இந்த மாலை இதில் இந்த 2 மணி நேரம் ஆடியன்ஸுன்றது கிடையாது, ஆடியன்ஸை உட்காத்தி வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். நம்ம நிறைய சொல்லலாம், ஆனால் எத்தனை பேர் கேட்பாங்கிறது இந்த காலகட்டத்தில். ஏன்னா பிகாஸ் டெக்னாலஜி ஹஸ் இம்ப்ரூவ்டு ஸோ மச் இந்த வே இன் சச் அ வே தட் ஒருத்தரை ஒரு 5 நிமிஷம் கூட உட்காத்தி வைக்கிறது இல்லை. பிகாஸ் நம்ம சிஸ்டமை கையில் எடுத்துட்டாலே, ஒரு ஃபோனை எடுத்துட்டாலே நாட் ஈவன் 1 மினிட் ஒரு விஷயத்த நம்ம பார்க்க மாட்டோம், கடவிண்டே இருப்போம். அப்படி இருக்கிற இடத்துல ஒரு 2 மணி நேரம் இத்தனை பேரையும் உட்கார்த்தி வச்சு அவளுடைய செவி, மனசு, புத்தி, ஆன்மா, அவர் சொல்ற ஜீவாத்மா, பரமாத்மா அத்தனையும் ஒருநிலைப்படுத்தி அத்தனை பேருக்கும் பக்தி யோகம் மட்டும் இல்ல, அத்தனை பேருக்கும் ஆத்ம யோகம், பக்தி யோகம், ஞான மார்க்கம், எல்லா சக்தி, இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்திங்கிற மாதிரி அத்தனை சக்திகளையும் நமக்குள்ள கொண்டு வந்து இத்தனை நேரம் எங்களை என்ன சொல்றதுன்னா சொல்லி கொடுத்ததுங்கிறது சொல்ல முடியாது, எங்களை உங்களுடைய இதுல ஒரு நிமிஷம் இணைச்சுன்றதுக்கு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். கட்டாயமா எத்தனை பேருக்கும் அந்த அனுபவம் கிடைச்சிருக்கோம். கட்டாயமா நாங்கெல்லாம் ரொம்ப பெருமையா கருதுறோம். ரொம்ப 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 நன்றி. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.